இது போன்ற பல செய்திகளை பெறுவதற்கு இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நீங்கள் இந்த தமிழ் செய்திகளை இப்பொழுது ஸ்பாட்டிஃபையிலும் கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்கை கிளிக் செய்து பார்க்கவும். மேலும் நீங்கள் நமது சேனலின் மெம்பர் ஆக வேண்டுமெனில் ஜாயின் என்ற பட்டனை கிளிக் செய்து உங்களுக்கு விருப்பமான லெவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில வேத வார்த்தைகளை நான் இங்கே குறித்து வைத்திருக்கிறேன். அவைகளிலிருந்து நான் உங்களிடத்தில் பேச விரும்புகிறேன். நம்முடைய பலவீனமான பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிப்பார் என்று நான் நம்புகிறேன். நாம் ஏன் இவ்வளவு வினோதமாயும் இவ்வளவு சத்தமிடுகிறவர்களாயும் இருக்கிறோம் என்று அநேக ஜனங்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். உங்களுக்கே அது தெரியும். ஜனங்கள் வழக்கமாக பார்த்த கன்வென்ஷன்களை காட்டிலும் இது ஒரு வித்தியாசமான விதமாயிருக்கிறது. வழக்கமாக எல்லா காரியங்களும் ஒரு விதமான வறண்டு விடாய்த்தது போன்று இருக்கும். நாம் துவங்கினது முதல் இப்படிப்பட்ட பல கன்வென்ஷன்களுக்கு வருவது என்னுடைய ஸ்லாக்கியமாய் இருந்து வருகிறது. ஆனால் நாம் கன்வென்ஷன்களுக்கு வரும்போது நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை கூட நாம் அறியாதிருப்போமானால் நாம் வந்து நம்மை நாமே அவருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நாம் அறிந்திருக்கின்ற காரியம் அது ஒன்றுதான். எங்கியுள்ள யாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். எனவே அதுதான் நம்மை ஒரு வினோதமாக கிரியை செய்கின்ற ஜனங்களாய் ஆக்குகின்றது. அந்த ஒரு நாள் யாரோ ஒருவர் என்னிடத்தில், உனக்கு தெரியுமா, நீங்கள் எல்லாரும் உண்மையாகவே ஒரு வினோதமான ஜனங்கள் என்றார். நான் சொன்னேன், சரி, அப்படியானால் நாங்கள் அப்படித்தான் இருக்க வேண்டியவளாய் இருக்கிறோம் என்று. கன்வென்ஷன்களில் ஒன்று எனக்கு நினைவிருக்கின்றது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன் என்று கூறின ஒரு சிறிய ஜெர்மானியை பற்றி சகோதரன் டாய் என்னிடம் கூறிக்கொண்டிருந்தான். அடுத்த நாள் அவன் வேலை செய்து கொண்டிருந்த அந்த கடையில் அவன் இருந்தான். அந்த நேரத்திலே அவன் தன் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்நிய பாஷைகளில் பேசி பயங்கரமாய் காரியம் எப்படி போய் கொண்டிருந்தது. முடிவிலே அவனுடைய முதலாளி அவன் அருகில் வந்து, ஹைனி, உனக்கு என்ன நேர்ந்தது என்றார். அதற்கு அவன், ஓ, நான் ரட்சிக்கப்பட்டேன், என்னுடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்பி வழிந்தோடுகிறது என்றான். அதற்கு அவர், சரி, நீ அங்கே இருக்கின்ற அந்த கூட்ட நாட்டுகளிடத்தில் போய் இருந்திருக்க வேண்டும் என்றார். அதற்கு அவன், ஆம், தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, நாட்டுகளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்றான். அவன் சொன்னான், வீதியில் வந்து கொண்டிருக்கும் மோட்டார் வாகனத்தை பாருங்கள், அதில் இருக்கின்ற நட்டுகளை எல்லாம் கழற்றி வெளியே போடுங்கள். அப்பொழுது ஒரு வாகனமாகவே அது இருக்காது, எல்லாம் ஓட்டை உளைச்சலை போன்றுதான் தேவையற்ற இரும்பு சாமான்களாய் இருக்கும் என்றான். அது அப்படியே முற்றிலும் உண்மையாகவே இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஒரு நாள் கலிபோர்னியாவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணத்தின் வீதிகளில் நான் போய்க் கொண்டிருந்தேன். அங்கே ஒரு மனிதன் தன் மார்பின் முன்பாக ஏதோ எழுதி தொங்க வைத்துக் கொண்டிருந்தான். அதில், நான் கிறிஸ்துவுக்காக ஒரு முட்டாளாய் இருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருந்தது. எல்லோரும் அவனை உற்று பார்த்தார்கள். அவனை கடந்து போகும்போது அவர்கள் அப்படியே திரும்பி அவன் முதுகு பக்கமாக பார்த்தார்கள். நானும் அந்த விதமாகவே மற்றவர்கள் செய்தது போலவே செய்ய கருதி அவனை கடந்தவுடன் திரும்பி பார்த்தேன். அவனுடைய பின்பக்கத்திலும் எதையோ எழுதி தொங்க வைத்திருந்தான். அதில், நீங்கள் யாருடைய முட்டாள்கள் என்று எழுதியிருந்தது. நாம் ஒருவருக்கொருவர் வினோதமாய் இருக்கின்றோம் என்று நான் எண்ணுகிறேன். உங்களுக்கு தெரியும். ஆனால் பாருங்கள், உலகமானது ஒரே போக்காய் போகின்றபடியினால் ஏதாவது சிறிய வித்தியாசத்தோடு காணப்பட்டால் அது அவ்வளவு வினோதமாய் காணப்படுகிறது. அதை ஏதோ தவறானது என்று ஜனங்கள் நினைக்கும் அளவிற்கு அது வந்து விடுகிறது. மீண்டுமாய் வேதத்திற்கு ஜனங்களை கொண்டு வரும்படியாய் தேவன் ஏதாவது வழக்கத்துக்கு மாறான காரியத்தை வழக்கமாக செய்வதுண்டு. நோவா அவன் ஜீவித்துக் கொண்டிருந்ததான அந்த விஞ்ஞான காலத்துக்கு அவன் ஒரு நட்டா இருந்தான் என என்னால் யூகித்து பார்க்க முடிகிறது. ஏனென்றால் ஆகாயத்தில் தண்ணீர் இல்லை என்று அவர்கள் நிரூபிக்க கூடியவளாக இருந்தார்கள். ஆனால் அங்கே தண்ணீர் இருக்கிறது என்று தேவன் கூறியிருந்தார். எனவே நோவா பிரசங்கித்துக் கொண்டும் அதை விசுவாசித்துக் கொண்டும் இருந்து அவர்களுக்கு ஒரு நட்டாக ஆனான். நான் நினைக்கிறேன், மோசே எகிப்திற்கு சென்ற போது அவன் பார்வோனுக்கு ஒரு விதமான ஒரு நட்டாக இருந்திருப்பான். ஆனால் நினைவிருக்கட்டும், பார்வோனும் கூட மோசேக்கு ஒரு நட்டாக இருந்தான். ஆக அவர்கள் இருவருமே நட்டுகள். நாம் அதை உணர்ந்து பார்ப்போமானால், இயேசுவானவரும் கூட ஒரு சமய அடிப்படை கொள்கையில் தவறானவர் என்று கருதப்பட்டார். அது உண்மை. கத்தோலிக்க சபைக்கு மார்ட்டின் லூத்தர் ஒரு நட்டாக இருந்தார். ஆங்கிலிக்கன் சபைக்கு ஜான் வெஸ்லி ஒரு நட்டாக இருந்தார். எனவே இன்னொரு நட்டு வருவதற்கான ஏற்ற வேலையா இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அப்படி நினைக்கவில்லையா? ஆனால் அங்கே ஒரு நட்டு இருப்பதற்கு முன்பாக உங்களுக்கே தெரியும், அங்கே அதை மறையேற்ற ஒரு போல்ட் ஆணி இருக்க வேண்டும் என்று. எனவே நீங்கள் அறிவீர்கள், நோவா ஒரு போல்ட்டாக இருப்பதினால் நட்டானது அந்த போல்ட்டை இழுக்கிறது, ஏதோ காரியத்தை
சேர்த்து இழுக்கிறது, ஏதோ காரியத்தை சேர்த்து பற்றி கொண்டிருக்கிறது. எனவே நோவா ஒரு நட்டாக இருந்ததினால் விசுவாசிக்கின்ற யாவற்றையும் நியாய தீர்ப்புக்கு வெளியாக பேடுக்குள்ளாக இழுத்துக் கொள்ள முடிந்தது. மோசே ஒரு நட்டாக இருந்து சபையை எகிப்திலிருந்து வெளியே இழுத்துக் கொண்டான் என்று நாம் கண்டறிந்தோம். அது உண்மை. மணவாட்டியை சபையிலிருந்து வெளியே இழுக்க இப்பொழுது நமக்கு ஒரு நட்டு தேவை என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது நமக்கு ஏதோ காரியம் இன்னொன்று தேவையாயிருக்கிறது. எனவே நாம் ஒரு விதமான வினோதமான ஜனங்களாயிருக்கிறோம். இன்றிரவு கர்த்தருக்கு சித்தமானால் இது சம்பந்தமான சில வேத வார்த்தைகளை நான் வாசிக்க முயற்சித்து உங்களிடம் சில நிமிஷங்களுக்கு பேசி நாம் ஏன் அந்த விதமான வினோதமான ஜனங்களாய் இருக்கிறோம் என்று காட்ட முயற்சிப்போம். இப்பொழுது நாம் வேதாகமத்தை திருப்பி பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களையும் 2 கொரிந்தியர் 3:6 வசனத்தையும் எடுத்து தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறபடினால் அதை நாம் வாசிப்போமாக. வாசிப்பதற்கு முன்பாக ஜெபத்திற்காக நாம் நம்முடைய தலைகளை வணங்குவோம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இந்த காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருப்பதற்கும் சம்பவித்துக் கொண்டிருக்கின்ற காரியங்களை காணவும் இயேசுவானவர் அவருடைய சபைக்காக வருகின்ற நேரமானது சமீபமாய் இருக்கிறது என்று அறிந்து கொள்ளவும் நாங்கள் உண்மையாகவே ஒரு ஸ்லாக்கியம் பெற்ற ஜனங்களாய் இருக்கிறோம். ஓ, அது எங்களுடைய இருதயத்தை மயிர்சிலுக்க செய்கின்றது கர்த்தாவே. நாங்கள் பக்கங்களை திருப்பிக் கொண்டிருக்கையில் இந்த சந்தர்ப்பத்திற்கான பேசும் பொருளை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். தேவனுக்கு பிரியமாயும் நன்மையுமாய் இருக்கின்ற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுடைய இருதயங்களுக்கு வெளிப்படுத்தி தருவாராக. இயேசுவின் நாமத்தில் இதை கேட்கிறோம். ஆமென். உங்களை ஏதோ காரியம் செய்ய சொல்ல போகிறேன் என்று உங்களுக்கு தெரியும். நான் வழக்கமாக சில வினோதமான காரியங்களை கேட்பேன். அதிக வினோதமான எதையும் நான் கேட்கவில்லை என்று நம்புகிறேன். தேச கொடிக்கு நம்முடைய பற்றுதலை காட்டும்படியாக நாம் யாவரும் எழும்பி நிற்கிறோம். கொடியானது கடந்து போகுமட்டாய் நாம் நிற்கிறோம். நாம் நிற்கத்தான் வேண்டும். வணக்கம் செலுத்துமா போல் நாம் நிற்கிறோம். உங்களால் கூடுமானால் நாம் வார்த்தையை வாசிக்கின்ற வேளையிலே எழும்பி நிற்போமாக. 2 கொரிந்தியர் 3:6 புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாய் இராமல் ஆவிக்குரியதாய் இருக்கிறது. எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. எழுத்துக்களினால் எழுதப்பட்டு கற்களில் பதிந்திருந்த மரணத்துக்கு ஏதுவான ஊழியத்தை செய்த மோசேயினுடைய முகத்திலே மகிமை பிரகாசம் உண்டானபடியால் இஸ்ரவேல் புத்திரர் அவன் முகத்தை நோக்கி பார்க்க கூடாதிருந்தார்களே. ஒழிந்து போகிற மகிமையுடைய அந்த ஊழியம் அப்படிப்பட்ட மகிமை உள்ளதாய் இருந்தால் ஆவிக்குரிய ஊழியம் எவ்வளவு அதிக மகிமை உள்ளதாய் இருக்கும். ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கும் ஊழியம் மகிமை உள்ளதாய் இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே. இப்படியாக மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்துக்கு உண்டாயிருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல. அன்றியும் ஒழிந்து போவதே மகிமை உள்ளதாய் இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாய் இருக்குமே. நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்கள் ஆதலால் மிகவும் தாராளமாய் பேசுகிறோம். மேலும் ஒழிந்து போவதன் முடிவை இஸ்ரவேல் புத்திரர் நோக்கி பாராதபடிக்கு மோசே தன் முகத்தின் மேல் முக்காடு போட்டுக் கொண்டது போல நாங்கள் போடுகிறதில்லை. அவர்களுடைய மனது கடினப்பட்டது. இந்நாள் வரைக்கும் பழைய ஏற்பாடு வாசிக்கப்படுகையில் அந்த முக்காடு நீங்காமல் இருக்கிறது. அது கிறிஸ்துவினாலே நீக்கப்படுகிறது. மோசேயின் ஆகமங்கள் வாசிக்கப்படும் போது இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறதே. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போம். கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் துவங்கி 8ஆம் வசனம் வரை. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள்.
அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த எழுத்துக்களிலிருந்து இன்றிரவு வாசிக்கப்பட்டதான இந்த மகத்தான வார்த்தையை எங்கள் இருதயங்களுக்கு அவ்வளவு உண்மை பொருளாக்கி எம்மாவு பட்டணத்தில் இருந்து சென்றவர்களை போன்று நாங்களும் இங்கிருந்து போகும்போது வழியிலே அவர் நம்முடனே பேசின போது நம்முடைய இருதயங்கள் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லும்படியாய் செய்யும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். இப்பொழுது இது ஒரு மகா வினோதமான பொருள், ஆனால் சந்தர்ப்பத்திற்கு இது மிகவும் பொருத்தமாய் இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். வல்லமையுள்ள தேவன் நமக்கு முன்பாக திரை நீக்கப்படுகிறார் என்ற பொருளின் பேரில் நான் பேச விரும்புகிறேன். இப்பொழுது மனிதன் உண்டானது முதற்கொண்டு அவன் எங்கிருந்து வந்தான் என்றும் அவன் இங்கு இருப்பதற்கான காரணம் என்னவென்றும் அவன் எங்கு போகிறான் என்றும் காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற தாகம் மனிதனுடைய இருதயத்துக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒருவரால் மட்டுமே அதற்கு பதிலளிக்க முடியும். அவனை யார் இங்கே கொண்டு வந்தாரோ அந்த ஒருவரால் மட்டுமே முடியும். மனிதன் எப்பொழுதும் தேவனை காண வேண்டும் என்று விரும்புகிறான். பழைய ஏற்பாட்டின் காலங்களிலேயே அவ்விசுவாசிகளிடத்தில் இருந்து தேவன் தம்மை மறைத்துக் கொண்டார் என்பதை நாம் கண்டறிந்தோம். மனிதனோடு இடைப்படுவதில் தேவன் ஒரு மிக வினோதமான வழியை உடையவராயிருக்கிறார். அவ்விசுவாசியிடத்திலிருந்து அவர் தம்மை மறைத்து விசுவாசிகளுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். தேவன் அதை செய்கிறார். ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று பிதாவுக்கு இயேசு நன்றி தெரிவித்தார். எனவே தேவன் தம்முடைய குணாதிசயத்தை மாற்றிக் கொள்ளுகிறதில்லை என்று நாம் கண்டோம். அவர் எப்பொழுதும் அவருடைய கிரியைகளை அதே விதமாகவே செய்கிறார். மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று அவர் கூறுகிறார் என்பதை கண்டோம். எனவே அவர் எல்லா நேரத்திலும் அதே ஒழுங்கின்படியாய் கிரியை செய்கிறார். இப்பொழுது வேதாகமத்தில் உள்ள மிக பழமையான ஒரு புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். யோபு அவனுடைய நாட்களில் ஒரு மிகுந்த நீதிமானும் தேவனுடைய நியமங்களின்படியாய் ஒரு பரிபூர்ண மனிதனுமாயிருந்தான். தேவனே அவனை போல பூமியில் ஒன்றுமில்லை என்று கூறும் அளவிற்கு அவன் ஒரு நல்ல ஊழியனும் உயர் குடிமகனும் கனத்துக்குரிய ஊழியனுமாயிருந்தான். ஆனால் ஒரு சமயத்தில் அவனுடைய வாஞ்சை நான் தேவனை காண வேண்டும் என்பதாயிருந்தது. தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று அவன் அறிந்திருந்தான். அவரை காண வேண்டும் போன்று அவன் உணர்ந்தான். அல்லது அப்படி இல்லை என்றால் அவருடைய வீட்டிற்கு போய் கதவை தட்டி நான் உம்மோடு பேச வேண்டும், உட்கார்ந்து உம்முடன் பேசி நாம் ஒருவரோடொருவர் பேசுவது போன்று பேச வேண்டும் என்று கூற விரும்பினான். நமக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. அந்த காரணத்தினால் தான் நாம் இந்த கன்வென்ஷன் கூட்டங்களில் இருக்கிறோம். இங்கு நாம் ஒன்றாக கூட்டி வந்து நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்துகிறோம். ஒருவரோடொருவர் நாம் காரியங்களை பேசும்போது நாம் ஒருவரை மிகவும் நன்றாக புரிந்து கொள்ளுகிறோம். ஊழியக்காரர்கள் எப்படி செய்கிறார்கள்? பலதரப்பட்ட ஜீவியங்களை உடைய மனிதர்களும் அந்த விதமாகவே காரியங்களை பேசிதான் புரிந்து கொள்ளுகிறார்கள். யோபுக்கு தேவன் அவ்வளவு தத்துரூபமாயிருந்தார். அவருடைய வீட்டிற்கு போய் கதவை தட்டி அவருடன் ஒரு பேட்டி காண யோபு விரும்பினார். ஆனால் தேவன் அவனோடு பேசினார் என்றும் அவர் அப்படி பேசும்போது தம்மை மறைத்துக் கொண்டு பேசினார் என்றும் நாம் கண்டோம். அவர் தம்மை ஒரு சுழற்காற்றின் வடிவத்துக்குள் மறைத்துக் கொண்டார். அவர் யோபினிடத்தில் உன் அறைகளை கட்டிக்கொள், ஒரு மனிதனை போன்று அவனிடத்தில் பேச போகிறேன் என்றார். அவர் ஒரு சுழல் காற்றில் கீழே இறங்கி வந்து யோபோடு பேசினார். சுழல் காற்றின் மூலமாக அவர் யோபுக்கு தம்மை அறிய செய்தார். இருந்த போதிலும் அவனால் சரியாக அவரை காண முடியவில்லை. காற்று வீசுகின்றதையும் மரங்களை சுழண்டு செய்கிறதையும் அவன் கேட்டான், கண்டான். அந்த சுழல் காற்றிலிருந்து சத்தம் உண்டானது. ஆனால் தேவனோ சுழல் காற்றுக்குள் தம்மை மறைத்துக் கொண்டார். தென்னாப்பிரிக்காவில் நாம் இந்த விதமாய் கண்டறிந்தோம். அவர்கள் அமோயா என்ற பதத்தை உபயோகிக்கின்றனர். அதற்கு ஒரு காண முடியாத சக்தி என்று அர்த்தம். சுழல் காற்றுக்குள் இருந்த அந்த காண முடியாத சக்திக்கு கேட்கக்கூடிய ஒரு சத்தம் உண்டாயிருந்தது. சுழல் காற்று யோபிடத்தில் பேசினது. இருப்பினும் அவருடைய ரூபத்தை அவனால் காண முடியவில்லை. ஆனால் அவர் சுழல் காற்றில் யோபுக்கு தம்மை மறைத்துக் கொண்டார். பழைய ஏற்பாட்டை சேர்ந்தவனாகிய மோசே வேதாகமத்தின் மகத்தான தீர்க்கதரிசிகளில் ஒருவன். அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனும்
தேர்ந்தெடுக்கப்பட்டவனும் முன்குறிக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் ஒருவனுமானவன் அவனும் தேவனை காண வேண்டும் என்று வாஞ்சித்தான் என்று நாம் கண்டோம். அவன் அவரோடு அவ்வளவு நெருக்கமாய் இருந்து அவருடைய காண முடியாத கரம் அவனுக்கு முன்பாக சென்று செய்த அநேக அவருடைய மகத்தான கிரியைகளையும் அவன் கண்டும் தேவனால் மட்டுமே செய்யக்கூடிய காரியங்களையும் செய்தும் இருக்கிறான். ஒரு நாள் அவன் அவரை காண வேண்டும் என்று வாஞ்சித்து போய் அந்த கன்மலையின் மேல் நில் என்று தேவன் சொன்னார். அந்த கன்மலையின் மேல் நின்று கொண்டிருக்கையில் அவர் கடந்து போனதை மோசே கண்டான். அவருடைய முதுகு பாகத்தை அவன் கண்டான். அது ஒரு மனிதனை போன்று காணப்பட்டது என்று அவன் கூறினான். ஒரு மனிதனுடைய முதுகு. இருப்பினும் அவன் சரியாக தேவனை காணவில்லை. அவன் தேவனுடைய திரையை மட்டும்தான் கண்டான். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்று வேதம் கூறுகிறது. எனவே மோசே அவர் ஒரு மனிதனாக திரையிடப்பட்டிருக்கிறதை தான் அவன் கண்டான். பழைய ஏற்பாட்டின் யெகோவா தான் புதிய ஏற்பாட்டின் இயேசுவாக இருக்கிறார் என்பதை அவன் கண்டான். டாக்டர் ஸ்கோஃபீல்ட் அவர்கள் இங்கே அந்த விதமான ஒரு பதத்தை தான் உபயோகப்படுத்தி இருக்கிறார். உருவத்தை மாற்றிக் கொண்டது என்பதை நாம் காண்கிறோம் என்கிறார். இதையே நாம் கிரேக்க மொழியில் பார்க்கும்போது என்மார்பே என்ற பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதன் அர்த்தம் காண முடியாதது காணும்படியாக ஆக்கப்பட்டது என்பதாகும். ஏதோ காரியம் காண முடியாதது, அது அங்கு இருக்கிறது என்று தெரியும், ஆனால் அதை காண முடியாது. ஆனால் அப்படி இருந்தும் அது அங்கே இருக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய என்மார்பே ரூபத்தை அவர் மாற்றின உடனேயே அதன் அர்த்தம் இயற்கைக்கு மேம்பட்டதில் இருந்து இயற்கையாய் தன்னை மாற்றிக்கொண்டார் என்பதாகும். அவருடைய முகமூடியை அவர் மாற்றிக்கொண்டார். வேறு விதமாக கூறினால் அது ஒரு நாடகத்தை போல் இருக்கிறது. அதில் அவர் நடித்துக் கொண்டிருக்கிறார். கிரேக்கு நாட்டில் ஒரே நபர் நாடகத்தில் பல வேடங்களை பூண்டு முகமூடியை அவ்வப்போது இங்கே உட்கார்ந்திருக்கும் என்னுடைய மகள் அவளுடைய பள்ளியில் சமீபத்தில் ஒரு நாடகம் நடத்தினார்கள். அதில் எனக்கு தெரிந்த ஒரு பையன் சுமார் 4 பாகங்களை வகித்தான். அவன் மேடைக்கு பின்னாக சென்று இன்னொரு பாகத்தில் நடிக்கும்படி அவனுடைய முகமூடியை மாற்றிக்கொள்வான். மேசியா என்னவாக இருப்பார் என்பதை பற்றின பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்களை நீங்கள் எடுத்து பார்ப்பீர்களானால் நீங்கள் அதை இயேசு கிறிஸ்துவின் ஜீவியத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் இயேசு சரியாக எப்படியா இருந்தார் என்பது உங்களுக்கு கிடைக்கும். அவர் வெறுமனே ஒரு சாதாரண மனிதன் அல்ல, அவர் தேவன் என்மார்பேவாக இருந்தார். இயற்கைக்கு மேம்பட்டதிலிருந்து இயற்கையான மனித வடிவுக்குள்ளாய் தன்னை மாற்றிக்கொண்டார். இருப்பினும் அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாய் மனித மாம்சீக திரைக்குள்ளாக தன்னை மறைத்துக் கொண்டார். நீங்கள் பழைய ஏற்பாட்டை கவனியுங்கள். உலகின் பல பாகங்களிலிருந்து வந்திருக்கின்ற ஒரு கலப்பான குழுவினிடத்தில் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று நான் அறிவேன். நாம் ஒன்றை கண்டறியவே இங்கு வந்திருக்கிறோம். நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நாம் எங்கே போய்க் கொண்டிருக்கிறோம், என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது, இவை எல்லாவற்றின் அர்த்தம் என்ன? இங்கே இருக்கின்ற யூத புருஷர்களும் ஸ்திரீகளுமாகிய நீங்களும் கடந்து போன நாட்களில் உள்ள தேவாலயத்தில் உள்ள ரவிகளும் உங்களுடைய பாரம்பரியங்களுக்கு பதிலாக நீங்கள் வேதாகமத்தையும் தரிசனங்களையும் கவனித்திருப்பீர்களானால் அவர்களால் இயேசுவை யார் என்று அடையாளம் கண்டு கொண்டிருக்க முடியும் என்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். அவர்கள் ஒருபோதும் அவரை பெயல்செபூல் என்று அழைத்திருக்க மாட்டார்கள். அவர்கள் ஒருபோதும் அவரை சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவைகள் யாவும் நடிக்கப்பட்டாக வேண்டும். ஏனென்றால் அது நாடகத்தின் ஒரு பகுதியாய் இருக்கிறது. இந்த காரியத்தில் அவர்கள் குருடாக்கப்பட்டிருந்தார்கள். அது இங்கே இன்றிரவு இருக்கின்ற அநேக புருஷர்களையும் ஸ்திரீகளையும் போன்றே இருக்கிறது. ஒரு கால் என்னுடைய வயதுள்ளவர்கள் அல்லது இன்னும் சிறிது வயதானவர்கள். உங்களுக்கு நினைவிருக்கலாம், அநேக வருஷங்களுக்கு முன்பாக இங்கே அமெரிக்காவில் சீனர்கள் இருந்தார்கள். என் சகோதரனே, இப்போதுதான் அவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள். அது என் நினைவிற்கு வந்தது. அவரிடத்தில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவர்கள் சலவை நிலையம் வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு ஆங்கிலம் பேச தெரியாது. துணிகள் சலவை செய்ய வேண்டுமானால் அவர்கள் கடைக்கு நீங்கள் போயாக வேண்டும். அந்த சீன சலவையாளர்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு சிறு காகித துண்டை எடுத்து அதை ஒரு குறிப்பிட்ட விதமாக கிழிப்பார்கள். அதை 2ஆய் கிழித்த துண்டில் ஒன்றை அவர்கள் வைத்துக் கொண்டு இன்னொரு துண்டை உங்களிடம் கொடுத்து விடுவார்கள். உங்களுடைய துணிகளை வாங்கிக் கொண்டு போக நீங்கள் வரும்போது உங்களிடம் உள்ள துண்டும் அவரிடம் உள்ள துண்டும் ஒன்றோடு ஒன்று பொருந்த வேண்டும். அவைகள் ஒன்றாக பொருந்தவில்லை என்றால் எப்படி இருந்தாலும் உங்களால் போலியாய் ஒரு துண்டை உண்டு பண்ண முடியாது. ஏனென்றால் ஒரு துண்டு அவனிடமும் ஒரு துண்டு உங்களிடமும் இருக்கிறது. அது பொருத்தமாய் இணைந்திருந்தால் அப்பொழுது அந்த துணிகளை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு உரிமை இருக்கும். அப்பொழுது உனக்கு சொந்தமானது எதுவோ அது அந்த ஒப்பந்தத்தின் இன்னொரு துண்டு உன்னிடம் இருக்கும் போது உனக்கு சேரும். ஒப்பந்தத்தின் இன்னொரு பகுதி நம்மிடத்தில் இருக்கும் போது அது இன்றிரவும் அப்படியாகவே இருக்கிறது. தேவன் அவருடைய குமாரனை கல்வாரியில் 2ஆய் கிழித்து சரீரத்தை ஒரு பலிக்காக மேலே எடுத்துக்கொண்டு ஒரு சமயம் இயேசு என்ற ஒரு மனிதனில் ஜீவித்த ஆவியை
இங்கே கீழே நமக்கு அனுப்பினார். அதே தேவன் இன்றிரவு பரிசுத்த ஆவியின் ரூபத்தில் மறைந்து கொண்டிருக்கிறார். அந்த இரண்டு துண்டுகளும் ஒன்று கூட வேண்டும். அப்பொழுது நீ ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாய் இருக்கிறாய். தேவன் தம்மை ஒரு மனிதனாக ஆக்கி கொண்ட போது மனிதன் இதை நன்றாக அறிந்திருக்க வேண்டும் என்று அவர் இதை செய்தார். சில வருஷங்களுக்கு முன்பாக நான் ஒரு கதையை படித்துக் கொண்டிருந்தேன். அந்த கதையில் ஒரு மகத்தான உதார குணமுள்ள ராஜா இருந்தான். அவனுடைய பெயரை நான் மறந்து போனேன். இந்த கதையை குறித்து பேச வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கவில்லை. ஒரு கால் அது ஒரு கட்டுக்கதையா இருக்கலாம். ஆனால் நாம் இப்பொழுது கூற இருப்பதற்கு அது ஒரு நல்ல ஒரு பின்னணியத்தை கொடுக்கக்கூடிய குறிப்பிற்கு அது நம்மை நடத்துகிறதா இருக்கிறது. இந்த ராஜா அவ்வளவு ஒரு நல்ல உதார குணமுள்ள தன் பிரஜைகளை நேசிக்கும் ஒரு ராஜாவாக இருந்தான். ஆனால் ஒரு நாள் அவன் தன்னுடைய பாதுகாவலர்கள் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு முன்பாக, இதுவே நீங்கள் என்னை கடைசியாக காணுகிறீர்கள், அநேக வருஷங்களுக்கு காண மாட்டீர்கள் என்றான். அவனுடைய பாதுகாவலர்களும் மேன்மக்களும் அவனிடத்தில் வந்து, நல்ல ராஜாவே, நீர் ஏன் அதை சொன்னீர்? நீர் ஒரு அயல் நாட்டானாய் ஆவதற்கு நீர் அயல் நாட்டிற்கா போகிறீர் என்றார்கள். அவன் சொன்னான், இல்லை, நான் இங்கேயே தான் இருக்க போகின்றேன். நான் வெளியே போய் என்னுடைய பிரஜைகள் மத்தியில் இருக்க போகின்றேன். நான் ஒரு வேளாளராக இருக்க போகிறேன். மரம் வெட்டுபவனோடு சேர்ந்து நான் மரம் வெட்ட போகிறேன். நான் நினைத்து நன்றாக உழைப்பாளியாக போகிறேன். நான் திராட்சை செடியை கிளைநறுக்கி அதை செய்கின்றவர்களோடு இருந்து அதை சுத்தம் செய்ய போகிறேன். அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதில் எனக்கு நல்ல பயிற்சி உண்டாய் இருக்கும்படியாக நான் அவர்களில் ஒருவனாக இருக்க போகிறேன். நான் அவர்களை நேசிக்கிறேன். தனிப்பட்ட முறையில் அவர்களோடு நான் அதிகமாக பழக விரும்புகிறேன். அவர்களுக்கு என்ன தெரியாது. ஆனால் இருப்பினும் அந்த வழியில் நான் அவர்களோடு அதிகமாக இடைப்பட போகிறேன் என்றார். அடுத்த நாள் காலையில் அவனை சேர்ந்தவர்கள் யாவரும், அந்த அரண்மனையில் இருந்த அனைவரும் அவனை வந்து பார்த்தார்கள். அவன் தன்னுடைய கிழத்தை எடுத்து அதை கீழே அவனுடைய சிங்காசனத்தின் மேல் வைத்து தன்னுடைய ராஜ உடைகளை களைந்து ஒரு வேளாளனை போல உடுத்திக் கொண்டு வெளியே போய் அவனுடைய பிரஜைகள் மத்தியில் போய்விட்டான். அந்த சிறிய கதையில் நாம் தேவனை குறித்து காண்கிறோம். அவர்கள் அந்த ராஜாவிடத்தில், ராஜாவே, நீர் எங்களுக்கு வேண்டும், நாங்கள் உம்மை நேசிக்கிறோம், நீர் ராஜாவாகவே இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்றார்கள். ஆனால் அந்த ராஜாவோ அவர்களைப் போல் ஆக வேண்டும், அவர்களை அறிந்திருக்கும்படி அவர்களில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதனால் அவர்கள் ராஜாவை நன்றாக அறிந்து கொள்ளவும் உண்மையாகவே அவர் யார் என்று அறிந்து கொள்ளவும் முடியும். அவன் உண்மையாகவே யார் என்பதை அது அவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டும். அதைதான் தேவன் செய்தார். யெகோவா தேவனிடத்திலிருந்து அவர் தம்மை மாற்றிக்கொண்டு நம்மில் ஒருவராக ஆகி, அதன் காரணமாக அவர் பாடுபடவும் அவர் மரணத்தை ருசிக்கவும் மரணத்தின் கூர் என்ன என்பதையும் மரண தண்டனையை தம்மேல் எடுத்துக் கொள்ளவும் முடிந்தது. அவருடைய கிரீடத்தையும் ராஜவஸ்திரத்தையும் ஒருபுறம் ஒதுக்கி வைத்துவிட்டு அவர் நம்மில் ஒருவரானார். தாழ்வானவர்களின் பாதங்களை அவர் கழுவினார். ஏழைகளோடு கூடாரத்தில் வசித்தார். வாழ வழியில ஜனங்களோடு அவர் காடுகளிலும் வீதிகளிலும் அவர்களோடு உறங்கினார். நம்மை பற்றி அவர் நன்றாக புரிந்து கொள்ளும்படிக்கும் நாம் அவரை நன்றாக புரிந்து கொள்ளும்படிக்கும் அவர் நம்மில் ஒருவராக ஆனார். இப்பொழுது அதில் நான் இருக்கிறது என்னவென்றால், அவர் தம்மை மாற்றிக் கொள்வதில் அவர் என்ன செய்தார் என்று கண்டறிந்தோம். நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் அவர் 3 குமாரனுடைய பெயரில் வந்தார். அவர் மனுஷகுமாரனுடைய பெயரில் வந்தார். அவர் தேவகுமாரனுடைய பெயரில் வந்தார். அவர் தாவீதின் குமாரனுடைய பெயரில் வந்தார். அவர் மனுஷகுமாரனாக வந்தார். எசேக்கியேல் 2:3 யெகோவா தாமே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை மனுஷகுமாரன், மனுபுத்திரனே என்று அழைக்கிறார். மனுபுத்திரன் என்றால், மனுஷகுமார் என்றால் ஒரு தீர்க்கதரிசி என்ற அர்த்தம். உபாகமும் 18:15 நிறைவேறும்படிக்கு அவர் அந்த விதமாக வர வேண்டியதாக இருந்தது. அதில் மோசே இப்படி கூறியிருக்கிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போலொத்த ஒரு தீர்க்கதரிசி உங்கள் மத்தியில் எழும்ப பண்ணுவார் என்று. அவர் தம்மை தேவகுமார் என்று ஒருபோதும் அழைக்கவில்லை. அவர் தம்மை குறித்து பேசும்போது மனுஷகுமாரன் என்று தான் குறிப்பிட்டிருக்கிறார். ஏனென்றால் அவர் வேத வாக்கியங்களின் பிரகாரமாகத்தான் வர வேண்டியதாக இருந்தது. புரிகின்றதா? அவர் அந்த 2 கிழிந்த காகித துண்டுகளையும் உண்டு பண்ண வேண்டியதாக இருந்தது. பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்களும் அவருடைய குணாதிசயங்களும் இரண்டும் ஒன்றாக சரியாக அப்படியே இருக்க வேண்டும். எனவே அவர் மனுஷகுமாரனாக வந்தார். அவர் அந்த வடிவில் வந்தார். அதற்கு பின்னர் நாம் காண்கிறது என்னவென்றால், அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் பெந்தேகோஸ்தே என்னும் நாடன்று அவர் தேவகுமாரனாக வந்தார். ஆவியாகிய தேவன் பரிசுத்த ஆவியாகிய வடிவில் வந்தார். அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்?
அவர் தாமே தம்மை மாற்றிக் கொண்டிருந்தார். தம்மை தாமே அவருடைய ஜனங்களுக்கு ஒரு வித்தியாசமான வடிவில் தெரியப்படுத்திக் கொண்டிருந்தார். பரிசுத்த ஆவியானவரை போன்று அவர் தேவனாயிருந்தார். அவர் சபை காலங்களின் ஊடாக பரிசுத்த ஆவியாக தேவ குமாரனாக இடைப்படும்படிக்கு வந்தார். ஆனால் 1000 வருஷ சாட்சியில் அவர் தாவீதின் சிங்காசனத்தில் ராஜாவாக உட்காரும்படியாக அவர் தாவீதின் குமாரனாக வருகிறார். அவர் தாவீதின் சிங்காசனத்தை எடுக்க வேண்டி இருக்கிறது. இப்பொழுதோ அவர் அவருடைய பிதாவின் சிங்காசனத்தில் இருக்கிறார். பின்னர் அவர் சொன்னார், நான் என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காருவான் என்று. எனவே 1000 வருஷ சாட்சியில் அவர் தாவீதின் குமாரனாக இருப்பார். அது என்ன? அதே தேவன் எல்லா நேரத்திலும் தன்னுடைய முகமூடியை மாற்றிக் கொண்டிருக்கிறார். நான் என்னுடைய மனைவிக்கு ஒரு கணவனாயிருக்கிறேன். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? அந்த கானானிய ஸ்திரீ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூறினாள். அவர் அதை குறித்து கவலையே படவில்லை. அவரை அந்த விதமாக அழைக்க அவளுக்கு எந்தவித உரிமையும் இல்லை. தாவீதின் குமாரன் என்ற முறையில் அவரிடம் அவளுக்கு எந்த உரிமையும் இல்லை. அவர் யூதர்களுக்கு தாவீதின் குமாரனாக இருக்கிறார். ஆனால் அவள் அவரை கர்த்தாவே என்று அழைத்த போது அவரே அவளுடைய ஆண்டவராயிருக்கிறார். அதன் பின்னரே அவள் கேட்டதை பெற்றுக் கொண்டார். அவர் தாமே தம்முடைய முகமுடியை மாற்றிக்கொண்டார். இப்பொழுது நான் என்னுடைய வீட்டிலே 3 வித்தியாசமான ஆட்களாயிருக்கிறேன். என்னுடைய வீட்டில் என் மனைவிக்கு என் மேல் கணவன் என்ற உரிமை இருக்கிறது. அங்கே உட்கார்ந்திருக்கிற என் மகளுக்கு என் மேல் கணவன் என்ற உரிமை கிடையாது. நான் அவருடைய தகப்பன். அங்கே இருக்கும் என் பேர பிள்ளைக்கு நான் தாத்தாவாக இருக்கிறேன். எனவே என்னை அப்பா என்று அழைக்க அவனுக்கு உரிமை கிடையாது. நான் அவனுடைய தகப்பன் அல்ல, என்னுடைய மகனே அவனுடைய தகப்பன். நான் அவனுடைய தாத்தாவாக இருக்கிறேன். ஆனால் நானும் அதே நபராகத்தான் இருக்கிறேன். தேவன் என்ன செய்கிறார்? அந்த தலைமுறை அவரை அறிந்திருக்கும்படியாக, அந்த ஜனங்கள் தம்மை அறிந்து கொள்ளும்படி செய்ய அவர் தம்மை மாற்றிக் கொள்ளுகிறார். அதை கண்டறியவே நாம் இன்றிரவு இங்கே இருக்கிறோம். அதாவது இந்த நேரத்திலே இந்த ஜனங்கள் தம்மை அறிந்து கொள்ளும்படியாய் அவர் எந்த வழியை கையாளுகிறார். அவருடைய முகமூடியை மாற்றுகிறார். அவருடைய நாடக பாகத்தை அவர் மாற்றிக் கொள்ளுகிறார். ஆனால் அவருடைய சிந்தையை அவர் மாற்றுகிறதில்லை. அவருடைய சுவாபத்தை அவர் மாற்றுகிறதில்லை. ஆனால் ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு அவருடைய முகமூடியை அவர் மாற்றிக் கொள்ளுகிறார். அவர் என்னவென்றும் அவர் யார் என்றும் ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர் தம்மை தாமே அதிக தெளிவாய் வெளிப்படுத்தும்படியாக அவர் அதை செய்கிறார். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகவகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிளம்பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவிளம்பற்றினார் என்று வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியின் மேல் ஜீவித்த போது தீர்க்கதரிசிகள் தேவர்களா இருந்தார்கள் என்று கூறி தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வசனமும் தவறாததா இருக்கிறது என்று அவர் சொன்னார். அவர் தேவனுடைய குமாரனாய் இருக்கும் போது நீங்கள் எப்படி அவரை கூற்றப்படுத்த முடியும்? புரிகின்றதா? அது எப்படியா இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு காலத்திற்கும் தேவனுடைய வார்த்தை பகுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் தாமே எல்லா தீர்க்க தரிசனங்களுக்கும் நிறைவேறுதலாயிருந்தார். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருந்தது. அது அவருக்குள்ளாகவே இருந்தது. யோசேப்புக்குள்ளாக இருந்தவர் அவரே. எலியாவுக்குள் இருந்தவர் அவரே. மோசேக்குள்ளாக இருந்தவர் அவரே. புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாகிய தாவீதுக்குள்ளாக இருந்தவர் அவரே. அவருடைய சொந்த ஜனங்களால் ஒரு ராஜாவாக புறக்கணிக்கப்பட்டார். அவன் தாவீதை நகரத்தை விட்டு வெளியேறின போது ஒரு ஊனமுற்ற ஒருவன் அங்கே சுற்றி கொண்டிருந்தான். அவனுக்கு தாவீதின் ஆட்சியை பிடிக்கவில்லை. அவன் ராஜாவின் மேல் துப்பினான். உடனே பாதுகாவலர்கள் பட்டயத்தை உருவி என்னுடைய ராஜாவின் மேல் துப்பினானே, அவன் தலையை அவன் மேல் இருக்க விடுவேனா என்றான். அந்த நேரத்தில் தான் என்ன செய்கிறேன் என்பதை தாவீது உணராது இருக்கலாம். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தான். அவன் சொன்னான், அப்படியே அவனை விட்டு விடுங்கள், இதை செய்யும்படி தேவன் அவனிடம் கூறியிருக்கிறார் என்றான். தாவீது மலையின் மேல் ஏறி போய் எருசலேமை நோக்கி பார்த்து ஒரு புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாக அழுதான். நீங்கள் கவனித்தீர்களா? சில நூற்றாண்டுகளுக்கு பின்னர் தாவீதின் குமாரன் வீதியில் அவர் மேல் துப்பப்பட்டு அதே மலையின் மேல் போய் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ராஜாவாக எருசலேமை நோக்கி பார்த்து, எருசலேமே, எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாய் இருந்தேன்.
உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று சத்தமிட்டார். அவருடைய சுவாபத்தை அவர் மாற்றிக்கொள்ளவில்லை. ஏனென்றால் எபிரேயர் 13:8 அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறுகிறது. அவர் மரித்து பாவத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாய் தேவன் மாமிசமாக ஆக்கப்பட்டார். அதன் காரணமாகவே அவர் மனிதனாக இருக்கும்படியாக தன்னை மாற்றிக்கொண்டார். பரிசுத்த யோவான் 12:20 கிரேக்கர் சிலர் அவரை குறித்து கேள்விப்பட்டனர் என்று நாம் பார்க்கிறோம். அவரை காண வேண்டும் என்று அவர்கள் இருதயம் இருந்தால் ஒழிய எந்த ஒரு மனிதனும் அவரை காண முடியாது. யோபும் மற்ற தீர்க்கதரிசிகளையும் போன்று அவர்கள் எல்லாரும் அவரை காண வேண்டும் என்று விரும்பினர். அவ்வாறே இந்த கிரேக்கர்களும் அவரை காண வேண்டும் என்று விரும்பினர். அவர்கள் பெத்தாயிதா ஊரானாகிய பிலிப்புவிடத்தில் வந்து, ஐயா, நாங்கள் இயேசுவை காண விரும்புகிறோம் என்றார்கள். கிரேக்கர்கள் அவரை காண வேண்டும் என்று விரும்பினர். ஆனால் அவர்களால் காண முடியவில்லை. ஏனென்றால் அவர் அவருடைய மனுஷீக ஆலயத்துக்குள் இருந்தார். தேவன் கிறிஸ்துவுக்கு உள்ளாக இருந்து கொண்டு உலகத்தாரை தமக்கு ஒப்புரவாக்கி கொண்டார். இந்த கிரேக்கர்களால் அவரை காண முடியவில்லை என்பதை நாம் இங்கே காண்கிறோம். அதற்கு பின்னர் இயேசு அவர்களிடத்தில் கூறின வார்த்தைகளை கவனியுங்கள். கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும் என்று சொன்னார். வேறு வார்த்தைகளில் கூறினால், இந்த மாற்றத்தில் அப்பொழுது அவருக்கு இருந்த முகமூடியில் அவர்களால் அவரை ஒருபோதும் காண முடியாது. ஏனென்றால் அவர் மனித மாம்சத்தினால் திரையிடப்பட்டிருந்தார். ஆனால் இந்த கோதுமை மணியான நிலத்துக்குள் விடும்போது அப்பொழுது அது தன் இனத்தை கொண்டு வரும் என்பதாகும். நிச்சயமாக அந்த நேரத்தில் அவர் யூதர்களுக்காகவே அனுப்பப்பட்டார். ஆனால் இந்த கோதுமை மணியானது நிலத்திலே விழ வேண்டும். மனித மாமிசத்தில் திரையிடப்பட்டிருக்கிற தேவன் அவ்விசுவாசிகளிடத்தில் இருந்து மறைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் விசுவாசிகளுக்கோ அவர் வெளிப்படுத்தப்படுகின்றார். யோவான் 1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் இருந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. இப்பொழுது ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தை என்பது சிந்தை வெளிப்பட்டதா இருக்கிறது. ஆதியிலே அவர் தேவனாக கூட இல்லை. தேவன் என்ற இந்த பதத்திற்கு ஆராதிக்கப்படும் ஒரு பொருள் என்பதாகும். சிந்தைக்கு இது எவ்வளவு குழப்பமாய் இருக்கிறது. நீங்கள் யாரை வேண்டுமானாலும் ஒரு தேவனாக்கலாம், நீங்கள் எதை வேண்டுமானாலும் ஒரு தெய்வமாக்கலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் ஆங்கில பதத்தின் அர்த்தமாக ஆதியிலே தேவன் என்பதற்கு ஏலோயிம் என்ற பதம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏலோயிம் என்ற பதத்திற்கு தம்மில் தாமே ஜீவிக்கின்ற ஒருவர் என்ற அர்த்தம். ஏலோயிம் என்ற வார்த்தைக்கும் தேவன் என்ற வார்த்தைக்கும் என்ன ஒரு வித்தியாசம் பாருங்கள். ஏலோயிம் என்பதற்கு தம்மில் தாமே ஜீவிக்கின்ற ஒருவர் என்ற அர்த்தம். நம்மில் நாமே ஜீவிக்க முடியாது. நாம் சர்வ வல்லமை உள்ளவராய், சர்வ ஞானியாய், சர்வ வியாபியாய், எல்லாம் வல்லவராய் இருக்க முடியாது. அந்த ஏலோயிம் இவை எல்லாவற்றையும் உடையவராய் இருக்கிறார். நாம் அருவாக இருக்க முடியாது. நீ தேவனாக ஆக்கிக் கொள்ளும் அந்த மரமோ அல்லது அந்த கட்டடமோ அது தாமே ஜீவிக்கின்றவராய் இருக்க முடியாது. எனவே தேவன் ஆதியிலே ஜீவனாய் நித்தியமான ஒருவராய் இருந்தார். அவருக்குள் தன்மைகள் இருந்தன. அந்த தன்மைகளே வார்த்தைகள் ஆகின. அந்த வார்த்தையே மாமிசமானது. இயேசு ஒரு மீட்பராய் இருந்தார். மீட்டுக் கொள்வது என்றால் திருப்பி கொண்டு வருதல் என்பதாகும். திருப்பி அதை கொண்டு வர வேண்டுமானால் திருப்பி கொண்டு வரத்தக்கதாக அது எங்கேயாவது இருக்கத்தான் வேண்டும். எனவே பாருங்கள், எல்லா ஜனங்களாலும் அதை புரிந்து கொள்ள முடியாது. காரணம் என்னவென்றால் எல்லா ஜனங்களும் ஆதியிலே தேவனுடைய சிந்தையில் இருக்கவில்லை. புரிகின்றதா? ஆசாரியர்களை பாருங்கள். அவர் யார் என்று சரியாக வார்த்தையோடு தம்மை அப்படியே வெளிப்படையாக அவர் எடுத்து காட்டின போது அவர்கள் அவரை பார்த்து பெயல்செபூல் என்று அழைத்தார்கள். அது அவர்களுடைய இயற்கையான சுவாபம் எங்கிருந்தது என்பதை எடுத்து காட்டுகிறது. அது அந்த நாளின் நவீன கருத்தாய் இருந்தது. ஆனால் அந்த சிறிய வேசியை அவர் அங்கே சந்தித்த போது அவளிடம் அவருடைய மேசியாவின் அடையாளத்தை அவள் யார் என்பதை எடுத்து கூறிய போது அவள் சொன்னால், ஐயா, நீர் ஒரு தீர்க்கதரிசி என்று நான் காண்கிறேன். எங்களுக்கு தெரியும் மேசியா வரும்போது இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் கூறுவார் என்று. அவள் அவரை மேசியா என்று, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அடையாளம் கண்டு கொண்டாள். ஏனென்றால் அவர் வேதாகம தேவைகளை உடையவராயிருந்தார். உங்களால் புரிந்து கொள்ள முடிகின்றதா? அந்த காகிதத்தின் 2 துண்டுகளும் ஒன்று கூடி வருகிறது. மேசியா வரும்போது இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார் என்று எங்களுக்கு தெரியும். வார்ப்புகள் செய்கிறவனை போன்று தேவன் ஒரு குறிப்பிட்ட
விதமான ஒலியை எழுப்ப ஒரு கால் இதையும் அதையும் ஒன்று சேர்த்து செய்ய வேண்டியதா இருந்திருக்கலாம். ஆனால் இயேசுவானவர் திரும்பி உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்று கூறின போது அங்கே பெயல்செபூல் என்று சொல்லத்தக்கதானது போன்று அங்கே எழும்பவே இல்லை. அவள் தண்ணீர் குடத்தை அங்கேயே வைத்துவிட்டு ஊருக்குள்ளே ஓடிப்போய் நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றாள். புரிகின்றதா? இயேசு கிறிஸ்து அவளுக்கு கொடுத்த அனுபவத்தோடு பழைய ஏற்பாட்டின் வேத வார்த்தைகளை இணைத்தது. இதை செய்தது என்ன? அது என்ன செய்தது? அது மேசியாவை உண்டாக்கினது. நீங்கள் அதை கவனித்தீர்களா? விரைவில் அவளுடைய பாவங்கள் அவளுக்கு மன்னிக்கப்பட்டது. காரணம் என்னவென்றால் ஆதியிலே அவள் மீட்கப்படக்கூடியவளாய் இருந்தாள். ஏனென்றால் ஆதியிலே அவள் தேவனுடைய சிந்தையிலே இருந்தாள். எனவே அது அவளை மீட்டுக் கொண்டது அல்லது அவளை திருப்பி கொண்டு வந்தது. யெகோவா தேவன் என்னவாய் இருந்தார் என்றும் என்னவாய் இருக்கிறார் என்றும் யெகோவாவை விவரித்து காட்டின வேத வாக்கியங்களின் வெளிப்படுதலாய் அப்போது அவள் அவரை கண்டாள். இயேசு வந்தபோது ஒரு கால அவர் நோவாவின் செய்தியோடு வந்திருந்தால் அது கிரியை செய்திருக்காது. அதாவது ஒரு பேழையை கட்டி அதை மிதக்க விடுதல், அது கிரியை செய்திருக்காது. ஆனால் அந்த நோவாவோ தேவனுடைய வார்த்தையின் ஒரு பகுதியாயிருந்தான். அவன் ஒரு வினோதமான விதமாக நடந்து கொண்டான். ஏனென்றால் அவன் ஒரு வினோதமானவனாயிருந்தான். அவனுடைய செய்தி வினோதமாய் இருந்தது. ஏனென்றால் அது வார்த்தை வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றதா இருந்தது. மோசையின் செய்தியோடு கூட அவரால் வந்திருக்க முடியாது. ஏனென்றால் அது கிரியை செய்யாது. ஏனென்றால் மோசே தேவனின் ஒரு பகுதியில் வெளிப்படுகின்றதா இருந்தான். அந்த மணி வேலைக்கு வெளிப்பட்ட வார்த்தையாய் அவன் இருந்தான். ஆனால் இயேசுவினால் அதனோடு வர முடியாது. அந்த விதமாய் அவர் வருவார் என்று வேதம் ஒருபோதும் கூறவும் இல்லை. ஆனால் அவர் வெளிப்படையாய் அவர் எந்த விதமாய் வெளிப்படுவார் என்று புதிய ஏற்பாடு கூறியுள்ளதோ சரியாக அந்த விதமாகவே அவர் வந்தார். இப்பொழுது மீட்டுக் கொள்ளப்படக்கூடியவர்கள் எல்லாம் அதை விசுவாசித்தார்கள். ஏனென்றால் அவர்கள் யாவரும் தேவனுடைய சிந்தையில் இருந்தார்கள். ஆதியில் இருந்த அவருடைய தன்மைகள் மாமிசமாகவும் மீட்டுக் கொள்ளக்கூடியதாகவும் ஆக்கப்பட்டு அவரண்டை திரும்பவுமாக கொண்டு வரப்பட்டது. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஏனென்றால் அவர்கள் மீட்டுக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவருடைய வெளிப்படுதலில் அவர்கள் ஆதியிலிருந்தே இருந்தார்கள். நாம் இங்கே ஒரு நிமிடம் நிறுத்த கூடுமானால் இந்த மணி வேலையின் செய்தியை இந்த இரவில் சிந்தித்து பாருங்கள். யெகோவாவின் வெளிப்படையாக்கின சிந்தனைகளை சிந்தித்து பாருங்கள். உலக தோற்றத்துக்கு முன்பாக நம்முடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டது என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது நம்மால் இரண்டு பக்கங்களையும் காண முடியும். நான் முதலாவதாக கூறினது போன்று ஏன் ஒருவர் இன்னொருவருக்கு வினோதமாயிருக்கிறார்கள்? அது அந்த விதமாகத்தான் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே அப்படியேதான் அந்த விதமாகவே எப்பொழுதும் இருந்தது. அந்த விதமாகவே அது இப்பொழுதும் இருக்கும். அவர் வார்த்தையாக இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி நமது மத்தியிலே வாசம் பண்ணினார். தேவன் கடந்த பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே அவர் அவருடைய ஜனங்களுக்கு வித்தியாசமான வடிவங்களிலே தோற்றமளித்தார். பின்னர் அவர் தம்மை தகசு தோல் திரையின் பின்னாக அவருடைய கிருபாசனத்தில் தகசு தோல் பின்னாக அவர் தம்மை மறைத்துக் கொண்டிருந்தார் என்று நாம் கண்டோம். சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்த போது அந்த தகசு தோல் திரை அங்கே தொங்கிக் கொண்டிருந்தது. அவர் எப்படியாய் அங்கே அக்கினி ஸ்தம்பத்திலும் மேக ஸ்தம்பத்திலுமாய் கீழே இறங்கி வந்தார். கீழே வந்து அந்த திரையின் பின்னே போய் வெளி உலகத்திற்கு தம்மை நாமே திரையிட்டுக் கொண்டார். ஆனால் அவர் அங்கே திரைக்கு பின்னாக இருக்கிறார் என்று இஸ்ரவேலர் விசுவாசத்தினால் அறிந்திருந்தார்கள். அஞ்ஞான உலகங்கள் என்ன கூறினாலும் சரி, அவர் அங்கே இருக்கிறார் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர் அவிசுவாசியிடத்திலிருந்து தன்னை மறைத்துக் கொண்டார். ஆனால் விசுவாசியானவனோ விசுவாசத்தினால் அவர் அங்கே பின்னாக இருக்கிறார் என்று அறிந்திருந்தான். அவர்கள் இரக்கம் பெற்றிருந்தார்கள். அவர் அவருடைய கிருபாசனத்தண்டை இருக்கிறார். அது ஒரு மகத்தான ரகசியம். உங்களுக்கே தெரியும், அந்த தகசு தோல் திரைக்கு பின்னாக யாராவது சென்றால் மரணம் என்று. ஆனால் இப்பொழுதோ அந்த திரைக்கு பின்னாக போகவில்லை என்றால் மரணம். அப்போது அவருடைய மகிமைக்குள் பிரவேசித்தால் மரணம். ஆனால் இப்பொழுதோ அவருடைய மகிமைக்குள்ளாக இல்லை என்றால் மரணமாயிருக்கிறது. கல்வாரியில் அந்த திரை இரண்டாக கிழிக்கப்பட்டது. நிச்சயமாக அது அப்போது சம்பவித்தது. அந்த பழைய திரை கிழிக்கப்பட்ட போது அது நடந்தது. இப்பொழுது அவருடைய பிரசன்னத்துக்கு வெளியே இருந்தால் மரணமாய் இருக்கிறது. அப்பொழுதோ அவருடைய பிரசன்னத்துக்குள் பிரவேசிக்கிறது மரணமாய் இருந்தது. புரிகின்றதா?
அது பின்னும் முன்னுமாக மாறுகிறது. நாம் எந்த நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள நீங்கள் வேத வார்த்தைகளை பார்க்க வேண்டும். கல்வாரியில் அந்த திரை கிழிக்கப்பட்ட போது கிருபாசனம் வெளிப்படையாய் காணக்கூடியதாயிற்று. ஆனால் என்ன சம்பவித்தது? அது கல்வாரியில் தொங்கிக் கொண்டு ரத்தம் சொட்டிக் கொண்டிருந்தது. அவர்கள் வருஷா வருஷம் வாசஸ்தல சுத்திகரிப்புக்காகவும் கிருபாசனத்தின் மேல் தெளிப்பதற்கும் ரத்தத்தை கொண்டு போவார்கள். அங்கே தேவன் அவருடைய மகத்தான மின்னலின் வல்லமையான தாக்குதலால் அந்த பழைய தகுசு தோல் திரையை மேலிருந்து கீழ் மட்டுமாக கிழித்து கிருபாசனம் வெளிப்படையாக காணக்கூடியதாயிற்று. உண்மையான அசலான தேவ ஆட்டுக்குட்டி வெளிப்படையாய் காணக்கூடியவாறு அசலான கிருபாசனம் அங்கே கல்வாரியில் தொங்கிக் கொண்டிருந்தது. அப்போது தம்மை தாமே கிரியமாக தேவன் செலுத்தி அவர் நம்மில் ஒருவரானார். நம்மோடு நன்றாக நெருங்கி நம்மை அறிந்து கொள்ளவும், நாம் நன்றாக நெருங்கி அவரை அறிந்து கொள்ளவும் அவர் தாமே ஒரு மனிதனாக வெளிப்பட்டார். அந்த பாவ நிவாரண நாளன்று அந்த கிருபாசனமானது எல்லா இஸ்ரவேலரும் காணக்கூடியதா இருந்தது. ஆனால் அந்த நாளின் சபை பிதாக்களுடைய பாரம்பரியங்கள், அவர்களுடைய பாரம்பரியங்களினால் உண்மையான கிருபாசனத்தை ஜனங்களிடத்திலிருந்து மறைத்து விட்டார்கள். அவர்கள் மட்டும் வேத வார்த்தைகளை அறிந்திருந்தார்களே, ஆனால் ஒவ்வொரு துண்டும் அந்த சீனியர்களுடைய காகித துண்டை போன்று வந்திருக்கும். பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனம் நிறைவேறி இருக்கும். அப்படியே சம்பவித்தது. அவர்களுக்கு வேத வாக்கியங்கள் போதிக்கப்பட்டிருக்குமானால் அவர்கள் கிருபாசனத்தை கண்டிருப்பார்கள். இங்கே மோசே கூறினது போன்று இந்நாள் வரைக்கும் முக்காடு அவர்கள் மேல் இருக்கிறது. அது இன்னமும் அவர்கள் இருதயத்தின் மேல் இருக்கிறது. அவர்கள் அதை காண்கிறதில்லை. ஆனால் அவர் தேவனாய் இருந்தார். வேதனைகளும் பாவ நிவாரணமும் முழு தோற்றமாய் நின்று கொண்டிருக்கிற அந்த அசலான கிருபாசனமும் அவராய் இருந்தது. நாம் பாடல் பாடுவது போன்று அதோ வெளிப்படையாய் காண்கிறார். அவர் திரையை இரண்டாய் கிழித்தபடினால் அவர் வல்லமை உள்ள ஜெயிக்கிறவர். அதோ அவர் இருக்கிறார். பாருங்கள், அவர் கிருபாசனமாய் வந்து குடுமியுள்ளவர்களின் தெளிவான பார்வையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனால் பெரும்பான்மையானவர்கள் ஏற்றுக்கொள்ளும் கருத்தின் கீழ் இருக்கிறவர்கள், இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் பங்கு பெறுகிறவர்களே, ஆண்களே, பெண்களே, எந்தவித பட்சபாதமும் இன்றி இதை நான் கூற விரும்புகிறேன். ஆனால் இந்த நாளை நிமித்தமாக இன்றைக்கு நாம் எதற்காக கூடியிருக்கிறோமோ அதன் நிமித்தமாக நம்முடைய பிதாக்களின் பாரம்பரியங்கள், சபை பிதாக்களின் பாரம்பரியங்கள் இதை அநேக ஜனங்களின் கண்களுக்கு மறைத்து போட்டது. தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது போன்று இந்த கடைசி நாட்களில் பரிசுத்த ஆவி வந்தபடியினால் திரையானது கிழிக்கப்பட்டு விட்டதினால் அநேக ஜனங்கள் அவர்களுடைய பிதாக்களின் பாரம்பரியங்களில் தொங்கிக் கொண்டிருக்க முயற்சிக்கிறார்கள். அக்காரணத்தினால் தான் அவர்களால் இந்த மிகுந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இன்றைக்கு சபைகளுக்கு உண்டாயிருக்கின்ற காரியங்களையும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இருப்பினும் விசுவாசிக்கிறவர்களுக்கு அது தெளிவாய் காணக்கூடியதாய் இருக்கிறது. இந்த நாளின் வார்த்தையை, வாக்களிக்கப்பட்ட வார்த்தையை அவர் மறைத்து விட்டார். இப்பொழுது பாரம்பரியங்கள் ஒரு திரையை உண்டாக்கிவிட்டது. அற்புதங்களின் நாட்கள் கடந்து போய்விட்டது என்று அவர்கள் கூறுகிறார்கள். நான் வசிக்கின்ற அரிசோனாவில் உள்ள டூசானில் இருக்கின்ற ஒரு அருமையான பண்பட்ட படித்த மனிதர் ரமடாவில் நான் கூட்டம் நடத்தி கொண்டிருந்தேன். வியாபார புருஷர்களின் கன்வென்ஷன் கூட்டம். அதில் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அங்கே அவர் பிரத்யட்சமாய் வந்து மகத்தான காரியங்களை செய்தார். இந்த மகத்தான கிறிஸ்துவ மனிதன் ஒரு சபையின் போதகன், ஒரு அருமையான மனிதன். அவர் என்னிடத்தில் வந்து, சகோதரன் பிரண்ணாம், நீர் ஒரு அப்போஸ்தல காலத்தை ஜனங்களுக்கு எடுத்து காட்ட பிரயாசிக்கிறீர். ஆனால் அப்போஸ்தல காலமோ கடந்து போய்விட்டதா இருக்கிறது என்று கூறினார். நான் சொன்னேன், சகோதரனே, அப்போஸ்தல காலம் எப்பொழுது முடிவடைந்தது என்று எனக்கு வேத வாக்கியங்களிலிருந்து சுட்டி காட்டும்படி நான் பணிவுடன் உன்னை கேட்டுக்கொள்கிறேன் என்று நான் சொன்னேன். அப்போஸ்தல காலம் பெந்தேகோஸ்தே நாளன்று துவங்கியது. பேதுரு அந்த பெந்தேகோஸ்தே நாளன்று வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று கூறினான். அது எப்பொழுது முடிவடைந்தது? தேவன் இன்னமும் அழைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால், அப்படியானால் அப்போஸ்தல காலம் இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். எனவே அன்றைக்கு இருந்தது போலவே முன்னோர்களின் பாரம்பரியங்களினால் அங்கேதான் ஜனங்கள் அநேக ஜனங்களை குருடாக்க முயற்சிக்கிறார்கள். ஜனங்கள் ஏன் அவ்வளவு இருமாப்பாயும் அவ்வளவு ஆர்வம் கொண்டவர்களாயும் இருக்கிறார்கள் என்பதை
காண முடியாமல் இருக்கிறீர்கள். இந்த கன்வென்ஷன்கள் எல்லாம் அவ்வளவு ஒரு வினோதமானதாயும் ஒரு விசித்திரமானதாயும் ஜனங்களுக்கு இருக்கிறது. காரணம் என்னவென்றால் அவர்கள் காண்கிறார்கள், அந்த தடைகளின் ஊடாக உடைத்து சென்றார்கள். அவர்கள் அங்கே அந்த திரைகளின் ஊடாக உடைத்துக் கொண்டு தேவ சமூகத்துக்குள்ளாக சென்று இந்த மணி வேளையின் வெளிப்பட்ட வாக்குத்தத்தமானது ஜனங்களுக்கு முன்பாக அங்கே வெளிப்படுவதை அவர்கள் கண்டார்கள். தேவன் வாக்களித்ததை அவர்கள் கண்டார்கள். யோவேல் 2:28 கடைசி நாட்களில் ஜனங்களின் மேல் ஒரு பெண்மாரியை ஊற்றுவேன் என்று, இந்த கடைசி நாட்களில் ஊற்றுவேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். இதற்காக அங்கே உபயோகிக்கப்பட்ட கிரேக்க வார்த்தை கேனோஸ் என்று நினைக்கிறேன். அதன் அர்த்தம் என்னவென்றால் அவர் தம்மை தாமே வெளியே ஊற்றிவிட்டார் என்பதாகும். நாம் இப்படி கூறுகின்ற விதமாக, அதாவது ஏதோ காரியம் யாருக்குள்ளாகவே இருந்து அதை வெளியே ஊற்றிவிட்டார்கள் என்பது போலல்ல. அதன் அர்த்தம் என்னவென்றால் அவர் தம்மை தானே முழுவதுமாய் ஊற்றிவிட்டார். அவர் தம்முடைய வேஷத்தை மாற்றிக்கொண்டார். அவர் என்னவாக இருந்தாரோ அதிலிருந்து இப்பொழுது இருப்பது போன்று அவர் தம்மை ஆக்கிக் கொண்டார். ஆனால் அவருடைய குணாதிசயங்களை அவர் மாற்றவில்லை. ஆனால் பெந்தேகோஸ்து நாளன்று அவர் மனுஷகுமாரனாய் இருப்பதிலிருந்து ஒரு தேவ குமாரனுக்கு தன்னை மாற்றிக் கொண்டார். அவர் வந்தார், அவர் ஜனங்களுடன் அல்ல, அவர் ஜனங்களுக்கு உள்ளாக வந்தார். புரிகின்றதா? அதே தேவன் இந்த மகத்தான காலத்தின் ஊடாக அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்வதற்காக அவர் வந்தார். ஒரு நாள் வரும், அது பகலும் அல்ல இரவும் அல்லாத ஒரு நாளாய் இருக்கும். ஆனால் சாயங்கால நேரத்திலே வெளிச்சம் உண்டாயிருக்கும் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். இப்பொழுது சூரியன் பூகோள சாஸ்திர பிரகாரமாக கிழக்கே உதித்து மேற்கே அஸ்தமனமாகிறது. எல்லா நேரத்திலும் அதே சூரியன் தான் அங்கே இருக்கிறது. இப்பொழுது குமாரனும் ஆங்கிலத்தில் SON என்ற அந்த குமாரன் கிழக்கத்திய ஜனங்களாகிய இஸ்ரவேலருக்கு வாக்களிக்கப்பட்ட வார்த்தையின் வெளிப்படுதலாய் தம்மை தாமே கிழக்கிலே வெளிப்படுத்தி காட்டினார். நமக்கு ஒரு மந்தாரமான நாள் இருக்கிறது. சீர்திருத்தக்காரர்கள் முதலானவர்களுடைய காலங்களில் சபைகளையும் ஸ்தாபனங்களையும் உண்டாக்க நமக்கு போதுமான வெளிச்சம் இருந்தது. அதாவது அவர்களை சேர்த்துக் கொள்ளுதல், உள்ளே குழந்தைகளை முத்தமிடுதல், வயதானவர்களை மணமுடித்தல், மரித்தவர்களை அடக்கம் செய்தல் முதலானவர்களை செய்து சபையில் ஜீவித்தார்கள். ஆனால் சாயங்கால வெளிச்சத்திலே வெளிச்சம் உண்டாகும் அவர் சொன்னார், சாயங்காலத்திலே என்று. எந்த வேத வாக்கியமும் உடைக்கப்பட முடியாது. பெந்தேகோஸ்தே நாளன்று தம்மை முழுவதுமாக ஊற்றிவிட்ட அதே குமாரன் SON சாயங்காலத்திலே அதே காரியத்தை செய்வேன் என்று வாக்களித்திருக்கிறார். புரிகின்றதா? அது வாக்குத்தத்தத்தின்படியாகவே இருக்கிறது. அந்த இரண்டு துண்டுகளையும் ஒன்றாய் இணைத்தல் என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்று பாருங்கள். அவர் என்ன வாக்களித்திருக்கிறார் என்று பாருங்கள். அதற்கு பின்னர் நாம் எங்கே இருக்கிறோம் என்று பாருங்கள். அந்த காரியத்தை ஒன்றாக சேருங்கள். இந்த மகத்தானவரும் வல்லமை பொருந்தியவருமான அவர் திரை நீக்கப்படுவதை உங்களால் காண முடியும். வாக்களிக்கப்பட்டுள்ள இந்த மகத்தான காரியங்களை காண முடியாதபடி இந்த பாரம்பரியங்கள் மீண்டுமாக ஜனங்களின் கண்களை குருடாக்கிவிட்டது. பற்றி எரிந்து கொண்டிருந்த அந்த மலையின் மேலிருந்த மோசே கீழே இறங்கி வந்தபோது எவ்வளவு அழகாக அது விளக்கி காட்டப்பட்டிருக்கிறது. மோசே எகிப்திற்கு போய் சபையின் பிதாக்களிடம் தேவனாகிய கர்த்தர் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற பெயரில் தன்னை சந்தித்ததாக கூறினார். அந்த பெயர் நிகழ்காலமாய் இருக்கிறது. நான் இருந்தவர் இருக்க போகிறவர் என்றல்ல, ஆனால் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றென்றைக்கும் அதே விதமாக நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் நிகழ்காலமாய் இருக்கிறார். அது எபிரேயர் 13:8 ஒப்புமையாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இன்னும் அது தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட வார்த்தையாய் இருக்கிறது. அந்த வார்த்தையோடு எல்லா விதத்திலும் பொருத்தமாய் இருக்க வேண்டிய கூட்டத்தார் இந்த நாளின் அனுபவம். சீர்திருத்தக்காரர்கள் அதை உடையவளாய் இருந்தார்கள். ஆனால் இதுவோ இன்னொரு நாளாய் இருக்கிறது. நாம் எந்த நாளில் ஜீவிக்கிறோம் என்று பாருங்கள். அவர் பூமியின் மேல் வந்த நாட்களில் அவரால் இந்த விதமாய் வர முடியாமல் இருந்தது போன்று, அதாவது மோசே வந்த விதமாகவோ அல்லது வேறு எந்த தீர்க்கதரிசியும் வந்த விதமாகவோ அவரால் வர முடியவில்லை. அது தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்படவில்லை. ஆனால் இந்த கடைசி நாட்களிலோ இந்த விதமாய் வர வேண்டும் என்று அது தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறது. லூதரின் எழுப்புதலின் வடிவில்
அது வர முடியாது. வெஸ்லியின் எழுப்புதலின் வடிவில் அது வர முடியாது. இது திரும்ப அளிக்கப்படுதலின் வேலையாய் இருக்கிறது. அசலான சூரிய வெளிச்சத்திற்கு திரும்பவுமாய் வந்தாக வேண்டிய ஒரு நேரத்தில் அது இருக்கிறது. அசலான சூரிய வெளிச்சம். வேத வார்த்தைகளை எவ்வளவு பொருத்தமாய் அதன் மேல் வைக்கலாம். வேத பண்டிதர்களே, நீங்கள் உலகத்தின் எந்த பாகத்தில் இருந்து வந்தீர்கள், அது உண்மை என்று உங்களுக்கு தெரியும். அது ஒரு வாக்குத்தத்தம். ஜனங்களை ஒரு வினோதமானவர்களாக ஆக்குகிறது. அதுவே வினோதமானவர்கள் நீங்கள் அழைக்கப்படுகிறீர்களே, அவர்களை அப்படி ஆக்குகிறது. அதுதான் காரணம். என்னவென்றால் பாரம்பரியங்களில் இருந்து திரையானது அவர்களுக்கு நீக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அதை காண்கிறார்கள். அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார். ஆடு தேவனுடைய வாக்குத்தத்தமாய் நாம் அதற்கு எதிராய் போக முடியாது. ஏனென்றால் வேற வாக்கியங்களை நாம் முறிக்க கூடாது. ஆம், அவர் தம்மை முழுவதுமாய் ஜனங்களுக்குள்ளே ஊற்றி விடுவதாக அவர் வாக்களித்திருக்கிறார் என்று நாம் கண்டோம். அவர் நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். மோசே எகிப்துக்குள் போய் இதை அறிவித்தான். பின்னர் பிதாவானவர் அதே அக்கினி ஸ்தம்பத்தில் சீனாய் மலையின் மேல் இறங்கி அவனுடைய செய்தியை ரூபகாரப்படுத்தி அந்த மலையையே அக்கினிமயமாக்கினார். அவர் வாக்களித்த அந்த நபரை நாம் கவனித்தோமா? வார்த்தையோடு அவனையும் அவர் கொண்டு வந்தார். அவன் கற்பனைகளை உடையவனாய் இருந்தான். இந்த கற்பனைகளை அவன் பெற்றுக் கொள்வதற்கு அவன் கற்பனைகள் தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. வார்த்தை ஜனங்களிடத்தில் இன்னும் வரவே இல்லை. எனவே வார்த்தை எப்பொழுதும் தீர்க்கதரிசியிடத்திற்கே வரும். அவனோ அந்த வேளையின் தீர்க்கதரிசியாய் இருந்தான். இயேசு வார்த்தையாய் இருந்தது போன்று யோவான் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான். இயேசு தண்ணீரில் அவனிடத்திற்கு வந்தார். ஏனென்றால் வார்த்தை எப்பொழுதும் தவறாமல் தீர்க்கதரிசியிடத்திற்கு வரும். புரிகின்றதா? வார்த்தை வரும். அதுபோலவே மோசேயும் வார்த்தை கற்பனைகள் அவனிடத்திற்கு வந்தது. அவன் அவைகளை உடையவனாயிருந்தான். இப்பொழுது வார்த்தையானது கொடுக்கப்பட்டு அது வெளிப்படுவதற்கு முன்னதாக மோசே தன்னுடைய முகத்தை மூடிக்கொள்ள வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் வார்த்தையானது முழுவதுமாக வெளிப்படவில்லை. ஏதோ சம்பவித்திருக்கிறது என்று மட்டும்தான் அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் அது என்னவென்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். கர்ஜனையும் இடி முழக்கமுமாய் இருந்தது. மோசே எங்களோடு பேசட்டும், தேவன் எங்களோடு பேச வேண்டாம் என்று கூறும் வரைக்கும் அறியாதிருந்தார்கள். தேவன் அதற்கு சரி, நான் அதை செய்கிறேன். இது முதற்கொண்டு இனி ஒருபோதும் இந்த விதமாய் நான் காட்சியளிக்க மாட்டேன். நான் அவர்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புவேன். நான் என்னுடைய தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுவேன் என்றார். இந்த இயற்கையான கற்பனையுடன் மோசே இங்கே 2 கொரிந்தியரில் பவுல் நமக்கு வெளிப்படுத்தி உள்ளது போன்று இந்த கற்பனைகளோடு மோசே தன் முகத்துக்கு திரையிட வேண்டியதாய் இருந்தால் ஆவிக்குரியது எவ்வளவு அதிகமாக மகிமை உள்ளதாயும் அவர்களுக்கு அது வெளிப்படுவதற்கு முன்னதாக அவிசுவாசிக்கு எவ்வளவு அதிகமாக திரையிடப்பட்டிருக்கும். எவ்வளவு அதிகமாக அவர்கள் வினோதமானது என்று அழைப்பார்கள். மோசே ஒரு வினோதமானவனாய் இருந்தான். திரைகளின் ஊடாக உடைத்துக் கொண்டு சென்ற உன்னை இன்னும் எவ்வளவு அதிகமாக அவர்கள் அப்படி கேட்பார்கள். அக்னி சம்பத்தினூடாக சென்று ஆசீர்வாதங்களுடன் வெளியே வந்த உன்னை அவர்கள் எவ்வளவு அதிகமாக அப்படி அழைப்பார்கள். இப்பொழுதோ நீங்கள் திரையிடப்பட்டிருக்கிறீர்கள். ஜனங்களால் அதை காண முடியாது. அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. இயற்கையானது இவ்வளவு மகிமை உள்ளதா இருந்தால் இயற்கைக்கு மேம்பட்டது எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். இயற்கையானது அழிவுள்ளது, மகிமை உள்ளதா இது இருக்குமானால் அழிவில்லாத இதற்கு எவ்வளவு அதிக மகிமை உள்ளதா இருக்கும். ஆனால் அப்படி இருந்தும் இன்னமும் அது திரையிடப்பட்டிருக்கிறது. அது விசுவாசிக்க அல்ல, அவிசுவாசிக்கே திரையிடப்பட்டிருக்கிறது. அவனால் அதை காண முடியாது. தேவன் எப்பொழுதும் தம்மை அவிசுவாசியிடம் இருந்து திரையிட்டுக் கொள்கிறார். பாரம்பரியங்கள் அதை மறைக்கிறது. அப்போது அவர்களை மறைத்தது போல அவைகள் இன்றைக்கும் மறைக்கிறது. இப்பொழுது நமக்கு இருக்கிறது ஒரு ஆவிக்குரிய திரை. அங்கேயோ அப்போது ஒரு இயற்கையான திரையாய் இருந்தது. எழுதப்பட்ட வார்த்தையோடு உள்ள தீர்க்கதரிசியினால் ரூபகாரப்படுத்தப்பட்டவன், ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறவன், எழுதப்பட்ட வார்த்தையோடு வந்து அதை தெளிவாக்குகின்ற ஒருவன். வார்த்தை அங்கு இருந்ததென்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் அதன் கருத்து என்ன என்பதை அறியாதிருந்தார்கள். மோசே அதை தெளிவாக்கினான். நியாய பிரமாணமானது இதை கூறுகிறது, அதற்கு காரணம் இதுதான் என்று மோசே கூறினான். He made it plain. And before it was made plain, it was veiled. அவன் அதை தெளிவாக்கினான். தெளிவாக்குவதற்கு முன்னதாக அது திரையிடப்பட்டு இருந்தது. இன்றைக்கும் அவ்வாறே ஜனங்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டு தெளிவாக்கப்படும் வரைக்கும் அது ஜனங்களுக்கு திரையிடப்பட்டதாய் இருக்கிறது. தேவன் சர்வ வல்லமை உள்ளவராகிய தேவன் வார்த்தையாய் மனித மாம்சத்துக்குள்ளாக திரையிடப்பட்டிருந்தார். கவனியுங்கள், அது அவிசுவாசிக்கு மறைக்கப்பட்டு
ஆனால் விசுவாசிக்கோ வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாம் கண்டறிந்தோம். கவனியுங்கள், இந்த அக்கினி ஸ்தம்பத்துக்குள் மோசே தனிமையாய் அதற்குள்ளாக பிரவேசிக்க வேண்டியதா இருந்தது. அவனுடன் ஒருவரும் உள்ளே போக கூடாததா இருந்தது. அது நமக்கு என்ன கூறுகிறது? ஏதோ ஒரு பெந்தேகோஸ்து சபையை சேர்ந்து கொள்வதனால் நீங்கள் இந்த அக்கினி ஸ்தம்பத்துக்குள் வர முடியாது. புரிகின்றதா? அவர் அதை ஒரு கூட்டத்தாருக்கு வெளிப்படுத்தவில்லை, அவர் அதை ஒரு தனிப்பட்ட நபருக்கு வெளிப்படுத்தினார். அதே விதமாகத்தான் அது இன்றைக்கும் இருக்கிறது. நான் இதை சேர்ந்தவன், நான் ஒரு சபையை சேர்ந்தவன் என்று நீங்கள் கூறலாம், ஆனால் அது கிரியை செய்யாது. புரிகின்றதா? மோசே செய்கின்றபடியே செய்ய, அதை போலியாய் செய்ய பிரயாசிக்கும் எந்த ஒருவனுக்கும் அது மரணமாயிருக்கும். இன்றைக்கும் அதே வண்ணமாக அதை போலியாய் செய்பவர்களுக்கு அது ஆவிக்குரிய மரணமாய் இருக்கிறது. இன்றைக்கு குழுக்களின் மத்தியிலிருந்து மாம்சீக ஒப்பனைகளை பற்றி இன்றிரவு நாம் பார்க்க போகிறோம். அதை போன்றே போலியாய் செய்ய யாராவது பிரயாசித்து வித்தியாசமாய் ஜீவிப்பது போன்றது. குடிக்கலாம், புகைக்கலாம், எந்த வழியில் வேண்டுமானாலும் பெண்கள் ஜீவிக்கலாம், உலகத்தாரை போன்று ஜீவிக்கலாம், வீடுகளில் தங்கி இருந்து தொலைக்காட்சிகள் பார்க்கலாம், உலகத்தின் காரியங்களை செய்யலாம். அப்படி இருந்து கொண்டு தங்களை பெந்தேகோஸ்துக்கள் என்று இன்னமும் அழைத்துக் கொள்ளுகின்றனர். ஒரு அசலான காரியத்தை போலியாய் செய்ய பிரயாசிக்கிறார்கள். அது அவர்களுக்கு இன்னமும் வெளிப்படுத்தப்படவில்லை. அது வெளிப்படுத்தப்படும் போது அது மகிமையானதாய் நீங்கள் அங்கே நடந்து போகையில் ஏதோ காரியம் அதை உங்களிடத்திலிருந்து வெளியே எடுக்கிறது. நீங்கள் ஒரு திரையாய் ஆகுகிறீர்கள். அது கிரியை செய்யாது. அதை போலியாய் செய்வதென்பது மரணமாய் இருக்கும். மோசே திரையிடப்பட்டிருந்தான், அவன் ஜனங்களுக்கு ஜீவிக்கின்ற வார்த்தையாயிருந்தான். இன்றைக்கும் திரையிடப்பட்டிருக்கின்ற ஜனங்களும் அதே காரியமாய் தான் இருக்கிறார்கள். அவர்கள் எழுதப்பட்ட நிருபங்களாய் எல்லாரும் வாசிக்கப்பட்டும் இருக்கிறார்கள். ஒரு புதிய நிருபம் அல்ல, ஆனால் எழுதப்பட்டதும் வெளிப்பட செய்ததுமான நிருபங்களாய் இருக்கிறார்கள். தேவன் தம்முடைய ஆவியை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுகிறார் என்ற இந்த நாளின் வார்த்தையாயும் வாக்குத்தத்தமாயும் விசுவாசிக்கிறவர்களே அதுவாய் இருக்கிறது. அதுதான் எழுதப்பட்ட நிருபங்களாய் இருக்கிறது. ஒரு நபர் மாம்சீகமாக போலியா செய்ய முயற்சித்தாலும் அது அவர்களுக்கு எதிராக திரும்புகிறது. நீங்கள் யார் என்று உங்களுடைய ஜீவியம் காட்டுகிறது. ஒரு சமயம் ஒரு பையன் இருந்தான். அவன் ஏதோ தொல்லைக்குள் ஆளானான். அவன் ஒரு நல்ல பையன். அவன் நீதிமன்றத்துக்கு சென்றான். அங்கே நீதிபதி, நான் உன்னை குற்றவாளியாக காண்கிறேன், நான் உனக்கு ஆயுள் தண்டனையை சிறைவாசம் அளிக்கிறேன் என்று கூறினான். அதற்கு அவன், நான் என்னுடைய வழக்கை நானே வழக்காட முயற்சிக்க போகிறேன், என்னுடைய கடந்த கால தாஸ்தாவேஜுகளின் பேரில் வழக்காட போகிறேன் என்றான். அதற்கு அவர், உனக்கு தாஸ்தாவேஜுகளே கிடையாது, உன்னுடைய தாஸ்தாவேஜுகள் தான் உன்னை குற்றவாளியாக்கி இருக்கிறது என்றார். அந்த விதமாகத்தான் இன்றைக்கும் இருக்கிறது. முன்னேறி இருக்க வேண்டிய நிலையை சபையானது அடையாமல் இருப்பதற்கு காரணம் தாஸ்தாவேஜுகள் தான். அது ஒரு பொய். நாம் இன்னும் அதிகமாக அர்ப்பணித்தவர்களாக வேண்டும். நாம் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தை நமக்கு ஒரு உண்மை பொருளாய் ஆகும் மட்டும் நாம் தேட வேண்டும். புரிகின்றதா? தாஸ்தாவேஜுக்கள் தான் நம்மை உள்ளே நுழைய விடாமல் தடை செய்கிறது. ஆனால் ஒரு சமயம் இந்த சுருக்கு வட்டத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வர இதே நீதிமன்றத்தில் அந்த பையனிடத்தில் பணம் இல்லை, அவனால் அதை செலுத்தி தீர்க்க முடியவில்லை. அபராதமோ ஆயிரக்கணக்கான டாலர்களாய் இருந்தது. ஆனால் அவனுக்கு ஒரு பெரிய சகோதரன் இருந்தான். அவன் வந்து அந்த அபராதத்தை அவனுக்காக செலுத்தினான். இப்பொழுது நமக்கு ஒரு பெரிய சகோதரன் இருக்கிறார். இயேசு தேவனுடைய குமாரன் இருக்கிறார். நமக்காக அதை செலுத்த அவர் வந்தார் என்பதை நம்மால் மட்டும் விசுவாசிக்க கூடுமானால் அவரோடு நாம் அந்த திரைக்குள் பிரவேசிக்க கூடும். அவர் நம்முடைய மோசேயாய் இருக்கிறார். இன்றைக்கு இயேசுவே நம்முடைய மோசேயாக இருக்கின்றார். திரையிடப்பட்ட மோசே ஜனங்களுக்கு ஜீவிக்கின்ற வார்த்தையாயிருந்தான். இன்றைக்கு திரையிடப்பட்ட இயேசு ஜனங்களுக்கு ஜீவிக்கின்ற வார்த்தையாயிருக்கின்றார். சபையில் இருக்கும் இயேசு பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய குமாரன் ஜனங்களுக்குள் இருந்து கொண்டு இந்த நாளின் வாக்குத்தத்தத்தை கொண்டு வார்த்தையை வெளிப்படுத்துகிறது. அதை சரியாக அப்படியே ஆக்குகிறது. இப்பொழுது அதே விதமாகவே இருக்கிறது. நினைவிருக்கட்டும், மோசே இதை செய்தான், இதை வெளிப்படும்படி செய்தான். எல்லா உலகத்துக்கும் அல்ல, வெளியே புறப்பட்டு வந்த ஜனங்களுக்கு மட்டுமே, ஒரு வகுப்பான ஜனங்களுக்கு மட்டுமே, யாத்திரையில் வெளியே புறப்பட்டு வந்த அந்த ஜனங்களுக்கு மட்டுமே. தெய்வீக சுகம் என்பது சரியானது அல்ல என்று கூறும் ஜனங்களின் முகத்துக்கு முன்பாகவே இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர்
கிரியை செய்கிறார். நான் ஆலோசித்துக் கொண்டிருக்கையில் ஒரு சிறு ஸ்திரீயை குறித்து அன்று ஒரு நாள் ஒரு வைத்தியரனை அழைத்தார். அந்த விதமாக அங்கே 4 அல்லது 5 பேர்கள் இருந்தார்கள். மரித்துக் கொண்டிருந்தார்கள். சில மணி நேரமே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை சுகப்படுத்தினார். வைத்தியர் அதை குறித்து விசாரித்துக் கொண்டிருந்தார். இது எப்படி முடியும் என்று கேட்டார். ஏனென்றால் அவர் என்னுடைய நோயாளியாச்சே என்றார். நான் சொன்னேன், உம்முடைய நோயாளியாய் இருந்தார், இப்பொழுது அவர் தேவனுடையதாய் இருக்கிறார், இப்பொழுதோ அவர் அவருடைய பிரஜையாய் இருக்கிறார் என்றேன். புரிகின்றதா? எனவே பாருங்கள், காரியம் எப்படி இருக்கிறது என்றால், அதாவது சபையில் சேர்த்துக் கொள்ள முயற்சிக்கிறவர்கள், போலியாய் பாவனை செய்ய முயற்சிக்கிறவர்கள், இவர்களை மாம்சீக திரையின் பின்னிலிருந்து வெளியே புறப்பட்டு வரும்படி தேவன் அழைக்கிறார். மெத்தடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பிரெஸ்பிட்டேரியன்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து அல்ல, ஆனால் பெந்தேகோஸ்தே சபைகளேதான். அது தனிப்பட்ட ஒரு காரியமாய் இருக்கிறது. அது நீயும் தேவனும் தான். நீ நான் உள்ளே போக வேண்டும். உன்னுடைய கூட்டம் அல்ல, உன்னுடைய சபை அல்ல, உன்னுடைய போதகர் அல்ல, ஆனால் உள்ளே போக வேண்டியது நீதான். மோசேயினுடைய இன்னொரு குணாதிசயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தும், ஒரு மகத்தான மனிதனாய் இருந்தும், மகத்தானவன் தான். இருப்பினும் அவன் வெளியே வந்தபோது, அவன் வார்த்தையோடு கூட வெளியே வந்தபோது அவன் மாறி இருந்ததை ஜனங்கள் கண்டார்கள். அவனுக்கு ஏதோ காரியம் சம்பவித்து விட்டது. அந்த ரூபகாரப்படுத்தப்பட்ட மணி வேளையின் வார்த்தையோடு, கற்பனைகளோடு அவன் வெளியே வந்தபோது அவன் ஒரு மாறினவனாய் இருந்தான். இந்த விதமான கூட்டங்களை பார்த்து கேலி செய்கின்ற மனித திரையை விட்டு நீங்கள் வெளியே வரும்போது, தெய்வீக சுகத்தின் நாட்கள் கடந்து போய்விட்டது என்று கூறி தெய்வீக சுகத்தில் தடுமாறும் அந்த மனித திரையை விட்டு நீங்கள் வெளியே வரும்போது, நீங்களும் அதே விதமாய் ஒரு மாறினவனாக இருப்பீர்கள். அந்த மாம்சீக திரையை, அந்த பாரம்பரிய திரையை நீங்கள் களைந்து அதன் பின்னே இருந்து வெளியே வரும்போது, உனக்கு ஏதோ காரியம் சம்பவித்திருக்கிறது என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். நம்முடைய கணத்துக்குரிய சகோதரன் ஜிம் பிரவுனை போன்று ஏறக்குரிய எல்லா பிரெஸ்பிட்டேரியன்களும் என்று யூகிக்கிறேன், ஏதோ காரியம் அவர்களுக்கு சம்பவித்து விட்டது என்று அறிவார்கள். ஏனென்றால் அவன் ஒரு பாரம்பரிய திரையின் பின்னே இருந்து வெளியே வந்தான். அவனை கவர்ச்சித்த ஏதோ காரியத்தை அவன் ஜனங்களிடத்தில் கண்டு அந்த திரையின் பின்னே இருந்து வெளியே வந்தான். திரையின் பின்னே இருந்து நீங்கள் வெளியே வரும்போது உங்களுக்கு ஏதோ காரியம் சம்பவித்திருக்கிறது என்று ஜனங்கள் காணும்படியாக, அப்பொழுது நீங்கள் ஜனங்களின் முழு பார்வையில் இருப்பீர்கள். அவ்விசுவாசிக்கு திரையிடப்பட்ட வார்த்தையாயும், ஆனால் விசுவாசிக்கோ முழு பார்வையில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அப்படியானால் அது தேவன். அந்த நாட்களில் அது ஒரு மனிதனான, அவருடைய குமாரனான இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த தேவனாயிருந்தார். நாம் அதை விசுவாசிக்கிறோம். வெறுமனே ஒரு தீர்க்கதரிசி என்றல்ல, ஒரு சாதாரண மனிதன் என்றல்ல, ஒரு சாதாரண மானிடன் என்றல்ல, அது கிறிஸ்துவுக்குள் இருந்த தேவனாயிருந்தது என்று நாம் விசுவாசிக்கிறோம். ஒரு மனிதனுக்குள் இருந்த தேவன், தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருந்தது. ஒரு மனிதனுக்குள் இருந்த தேவன் இப்பொழுது மனிதர்களுக்குள் இருக்கும் தேவனாய் இருக்கிறார். புரிகின்றதா? தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருடைய முழு சபைக்குள் இருந்து கொண்டு தம்மை தாமே வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டு அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். எல்லா காலங்களிலும் தேவன் தம்மேல் ஒரு தோலை வைத்திருந்தார் என்று நாம் கண்டறிந்தோம். புரிகின்றதா? தேவன் திரைக்கு பின்னாக மறைக்கப்பட்டிருந்தார். தென்பாகத்தில் சம்பவித்த ஒரு சிறு கதை அது எனக்கு நினைவுக்கு வருகிறது. அங்கே ஒரு கிறிஸ்தவ வீடு இருந்தது. அந்த கிறிஸ்தவ வீட்டிலே அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். எல்லா தொல்லைகளிலிருந்தும் தேவன் அவர்களை பாதுகாக்கிறார் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். அவர் அதை செய்கிறார். அவர்களுக்கு ஒரு மகன் இருந்தார். ஒரு சிறுவன், சுமார் 7 அல்லது 8 வயது நிரம்பியவன். அவன் ஓய்வு நாள் பாடசாலைக்கு செல்வான். அவன் ஒரு அருமையான சிறு பையன். ஆனால் அவன் புயலுக்கு பயப்படுவான். விசேஷமாக மின்னல் மின்னும் போது பயப்படுவான். அன்றொரு நாள் இதை நான் ஒரு மனிதனிடம் கூறின போது, இந்த மனிதன் சுகமடைந்தான் என்பதை குறித்து ஒரு துணிக்கை வெளிவந்தது. அப்பொழுது இதே போதகன் சகோதரன் பிரென்னாம் அவர்கள் உன்னை கொண்டு ஒரு தேவனை உண்டாக்குறார் என்று கூறினான். சரி, அவன் ஒரு குறை கூறுபவன். எனவே நான் நினைத்தேன், அவனை புண்படுத்தாமல் எப்படியாவது இதை அவனுக்கு விவரிக்க வேண்டும் என்று எண்ணி, அந்த விதமாக கூறுவது வேத பிரகாரமாக இருக்கிறது என்று கூற முடியாதபடியாய் இருக்கிறதா? பார்த்தீர்களா? இல்லை, அப்படி கூற முடியாது. ஏனென்றால் தீர்க்கதரிசிகளை தேவன் என்று இயேசு அழைத்திருக்கிறாரே. புரிகின்றதா? அது சரியே, தேவன். நீங்கள் எல்லாரும்
தேவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள முயற்சிக்கிறீர்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அது ஒன்று மிகையானது அல்ல, சரியாக அப்படியே தான் இருக்கிறது, சரியாக அப்படியே. அவர் வாக்களித்தது போலவே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த சிறு குடும்பம், நான் அவரிடம் ஒரு சிறு கதையை கூறினேன், அது இப்பொழுது என்னுடைய நினைவுக்கு வந்தது. ஒரு நாள் ஒரு புயல் உண்டானது. அப்பொழுது அந்த தாய் அச்சிறுவனிடம், மகனே நீ மாடிக்கு போய் படுக்க போ என்றான். அவன், அம்மா எனக்கு பயமாக இருக்கிறது என்றான். அவளோ, உன்னை ஒன்று சேதப்படுத்த போவதில்லை, மேலே ஏறி போய் படுக்கைக்கு போ என்றான். அந்த சிறுவன் மேலே போய் படுத்துக் கொண்டான். மின்னல் ஜன்னல்களை சுற்றிலும் மின்னுகிறது. சிறுவன் மிகவும் பயந்து போனான். அவன் தன்னுடைய தலையை போர்வைக்குள் மூடிக்கொண்டான். அப்படியும் அவனால் மின்னல் ஜன்னல்களின் மேல் மின்னுவதை காணவும் இடிமுழக்கங்களை கேட்கவும் முடிந்தது. அவன் அம்மா என்று கூப்பிட்டான். உனக்கு என்ன வேண்டும் சின்னவனே என்றாள் அவள். மேலவன் என்னோடு படுத்துக் கொள்ளுங்கள் என்றான். எந்த ஒரு அன்பும் பாசமும் கொண்ட ஒரு தாயை போன்று அவள் படிகளில் ஏறி மேலாக வந்தாள். மேலே வந்து அந்த சின்னவனை அப்படியே தூக்கி கரங்களில் அணைத்து வைத்துக் கொண்டு, சின்னவனே, அம்மா உன்னிடம் சிறிது நேரம் பேச விரும்புகிறேன் என்றாள். அதற்கு அவன் சரி அம்மா என்றான். அவள் சொன்னால், நீ இதை எப்பொழுதும் உன் மனதில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். நாம் தொடர்ந்து சபைக்கு போகிறோம், நாம் வேதத்தை வாசிக்கிறோம், நாம் ஜெபிக்கிறோம், நாம் ஒரு கிறிஸ்தவ குடும்பம், நாம் தேவனில் விசுவாசமாயிருக்கிறோம். புயல் அடித்தாலும் மற்ற எதுவாய் இருந்தாலும் தேவன் நம்முடைய பாதுகாவலாய் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்கிறோம் என்றான். அவன் சொன்னான், நான் அவை ஒவ்வொன்றையும் நம்புகிறேன் அம்மா. ஆனால் அந்த மின்னல் அவ்வளவு நெருக்கமாய் வரும்போது அதனோடு எனக்கு தோல் போர்த்தின ஒரு தேவன் தேவையாய் இருக்கிறது என்றான். எனவே இந்த சின்னவனுக்கு மட்டுமல்ல, நாம் எல்லோருமே அந்த வண்ணமாகவே உணர்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். நாம் ஒன்று கூடி வரும்போது, நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கும் போது, தோல் போர்த்தின தேவன் அதன் மேல் இருக்க விரும்புகிறோம். தேவன் எப்பொழுதுமே அவர் மேல் தோல் உடையவராய் இருந்தார் என்று நாம் கண்டறிந்தோம். மோசே அவரை கண்டபோது அவர் தம்மேல் தோல் உடையவராய் இருந்தார். அவர் ஒரு மனிதனை போன்றிருந்தார். தேவன் தலைக்கு பின்னால் இருந்த போது அவர் தம்மேல் தோல் உடையவராய் இருந்தார். தேவன் இன்றிரவு அவருடைய சபையில் தம்மேல் தோலை உடையவராய் அவருடைய சபையில் திரையிடப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் இன்னமும் இன்றிரவும் அதே மாறாதவராய் இருக்கிறார். நாம் அதை கண்டோம். ஆனால் இப்பொழுதோ எப்பொழுதும் போல் தோலை உடையவராய் இருக்கிறார். அதைதான் பாரம்பரியங்கள் பற்றிக் கொள்ளுகிறது. ஜனங்களை அந்த விதமாக நடத்தி கொள்ள வைக்கிறது தேவன்தான் என்று அவர்களால் விசுவாசிக்க முடியாமல் இருக்கிறார்கள். புரிகின்றதா? காரணம் என்னவென்றால், தேவன் தம்முடைய சபையில் தம்மை திரையிட்டுக் கொண்டிருக்கிறார். அதன் மேல் தோலை போத்து திரையிட்டுக் கொண்டிருக்கிறார். அது சரியே. அவிசுவாசியிடத்திலிருந்து அவர் தம்மை மறைத்துக் கொண்டு விசுவாசிக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். ஆமையா, அவர்களுடைய முன்னோர்களின் பாரம்பரிய திரையை வார்த்தை ஊடாக கெடுத்துக் கொண்டு போகும்போது, இன்றைக்கும் நிச்சயமாக அப்பொழுது வெளிப்படையாய் காணக்கூடியதாய் ஆகி நாம் அவரை காண்கிறோம். தேவன் மீண்டுமாய் மனித மாம்சத்தில் திரையிட்டுக் கொண்டார். எபிரேயர் 1 அவ்விதமாக கூறுகின்றது. ஆதியாகமம் 18 கூட. உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? தேவன் ஒரு மனிதனாக அங்கே நின்று கொண்டு புசித்துக் கொண்டும் ஆபிரகாமுடன் பேசிக் கொண்டும் தமக்கு பின்னால் இருக்கும் கூடாரத்தில் சாரால் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றும் கூறிக்கொண்டிருந்தார். சோதோமின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும் என்று இயேசு கூறினார். தெய்வம் மீண்டுமாய் தன்னை மனித மாம்சத்தில் திரையிட்டுக் கொண்டார். இப்பொழுது நினைவிருக்கட்டும், தேவகுமாரன் வெளிப்படுத்தப்படும் போது என்று இயேசு கூறவில்லை. லூக்கா 17 அதிகாரத்தில் 20-21 வசனத்தில் அங்கு எங்கேயோ மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படும் போது என்று அவர் கூறியிருக்கிறார். மனுஷகுமாரன் மீண்டும் சபைக்குள் மனிதர்களுக்குள் வெளிப்படுத்தப்படுகிறார். தேவகுமாரன் அல்ல, மனுஷகுமாரன் மறுபடியுமாய் அவருடைய சபைக்குள் கடைசி நாட்களில் மீண்டுமா இருக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தங்களில் அவர் அதை வாக்களித்திருக்கிறார் என்று நாம் கண்டோம். நாம் இன்னொரு காரியத்தை கவனிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நான் இங்கே யாத்திராகமத்திலிருந்து வேத வார்த்தைகளை குறித்து வைத்திருக்கிறேன். அந்த பழைய தகசு தோல் அது என்ன செய்தது? அந்த தகசு தோல் தேவனுடைய மகிமையை ஜனங்களிடத்திலிருந்து மறைத்தது. ஜனங்களால் அதை காண முடியாததற்கு காரணம்,
அங்கே ஒரு தோல் அதை உள்ளடக்கிக் கொண்டிருந்தது. தேவனுடைய மகிமையானது அந்த தோலுக்கு பின்னால் இருந்தது. இப்பொழுதோ தேவனுடைய மகிமையானது உங்களுடைய தோலுக்கு பின்னாக இருக்கிறது. அது உண்மை. பாரம்பரியங்களால் அதை காண முடியாதது. அது திரைக்கு உள்பக்கமாக இருக்கிறது. அங்கேதான் அவருடைய வார்த்தை இருக்கிறது. அங்கே அந்த நாட்களில் அந்த தகசு தோலின் பின்னாக என்ன இருந்தது? அங்கே நாம் விரும்பத்தக்கதான ஏதும் அழகங்கே இல்லை. அது மாம்சமாகி நமது மத்தியிலே வாசமாய் இருந்த போதும் அங்கே நாம் விரும்பத்தக்கதாக அழகேதும் இல்லை. இப்போதும் அதே காரியம்தான் இன்றைக்கும் இருக்கிறது. விரும்பத்தக்கதாக ஒரு மனிதனுக்குள்ளாகவோ அல்லது ஸ்திரீக்குள்ளாகவோ அங்கே ஒன்றுமில்லை. ஆனால் அது அங்கே பின்னாக இருந்தது. அதுதான் இது. நீங்கள் சொல்லலாம், எனக்கு தெரியும், அவன் ஒரு குடிகாரன், அவன் இதையெல்லாம் செய்வதுண்டே என்று. அவன் என்ன செய்வதுண்டு என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. அந்த திரைக்கு பின்னாக என்ன இருக்கிறது? அந்த திரைக்கு பின்னாக என்ன இருக்கின்றதோ அதுதான் கவனிக்க வேண்டிய காரியம். ஜனங்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறார்கள். தோலான ஜனங்களை குருடாக்குகிறது. புரிகின்றதா? எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அவர் இதை செய்வதுண்டு என்று அவர்கள் கூறலாம். அவன் என்ன செய்வதுண்டு என்று எனக்கு தெரியும். ஆனால் அதை குறித்து இப்பொழுது என்ன புரிகின்றதா? அந்த தோல் முன்பெல்லாம் தகசு தோலின் மேல் இருந்தது. ஆனால் இப்பொழுது அது தேவனுடைய மகிமையை மறைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு பின்னாக வைத்துக் கொண்டிருக்கிறது. அது ஒரு மிருகத்தின் மேல் இருக்கிறது. ஆனால் இப்பொழுதோ அது தேவனுடைய மகிமையை தனக்கு பின்னாக வைத்துக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய தோலும் அந்த விதமாகவே மாற்றப்படக்கூடும். தேவன் தங்கி தரிக்கும் ஒரு ஸ்தலமாக ஆகக்கூடும். மானிட வர்க்கத்துக்குள் வாசம் பண்ணும் தேவனாக. கவனியங்கள், அந்த பழைய தகசு தோல் இங்கே நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்னாக அங்கே உள்ளே வார்த்தை வைக்கப்பட்டிருந்தது. அங்கே சமூக தப்பமும் வைக்கப்பட்டிருந்தது. உடன்படிக்கையின் மேல் தெளிக்கப்பட்டிருந்தது. அது என்ன? ஷெக்கினா மகிமை அங்கே உள்ளே இருந்தது. இப்பொழுது வார்த்தை ஒரு வித்தாய் இருக்கிறது. சூரியன் அதன் மேல் பிரகாசிக்காமல் அது பலனை கொண்டு வர முடியாது. அது பலன் தரும்படியாக சூரியன் அதன் மேல் பட வேண்டும். அப்பொழுது பலனை வெளிக்கொண்டு வரும். அந்த ஒரே வழியில் தான் உங்களால் வார்த்தையை எடுக்க முடியும். புரிகின்றதா? தேவனுடைய வார்த்தையை உங்கள் இருதயத்தில் எடுத்துக்கொண்டு ஷெக்கீனா மகிமைக்குள்ளாக நடவுங்கள். நீங்கள் அப்படி செய்யும் போது அது சமூக தப்பத்தை, மன்னாவை கொண்டு வரும். அது வேறு பிரிக்கப்பட்ட ஜனங்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படும். அதை புசிக்கக்கூடிய ஒரே காரியம், அதை புசிக்க அனுமதிக்கப்பட்ட ஜனங்கள் மாத்திரமே. கவனியுங்கள், மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம் என்று இங்கே பவுல் கூறுகிறான். உங்களுக்கு புரிகின்றதா? முடிவிலே அது அதனுடைய முதல் மகிமைக்கு வருகிறது. காலை மகிமையின் வித்தை போன்றது இருக்கிறது. ஒரு புஷ்பத்தின் விதை அது நிலத்தில் விழுகிறது. கோதுமை மணியான நிலத்தில் விழுகிறது. முதலாவது என்ன காரியம்? அது விளை கிளம்பி வருகிறது. சிறிய முளை கிளம்பி வருகிறது. பின்னர் அது ஒரு தண்டாக மாறுகிறது. பின்னர் ஒரு தண்டிலிருந்து மூல மணியாக திரும்புகிறது. சரியாக அதையே தான் சபை செய்துள்ளது. அது லூதரிடத்திலிருந்து, வெஸ்டரிடத்திலிருந்து இப்பொழுது அது மூல மணிக்கே திரும்பினது. அதனுடைய மூல மகிமைக்கு திரும்பினது. அது அதில் இருந்ததானே அதன் மூல மகிமைக்கு திரும்பினது. கிழக்கில தோன்றின அதே சூரியன் அதே காரியங்களை வெளியரங்கமாக்கிக் கொண்டு அதே மேற்கில் இருக்கிறது. மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டிருக்கிறது. அது அஞ்ஞானத்திலிருந்து ரூத்திற்குள்ளாகவும், லூத்தில் இருந்து வெஸ்லிக்குள்ளாகவும், வெஸ்லியிலிருந்து பெண்டகோஸ்துக்குள்ளாகவும் இப்படியாய் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. மறைவான மன்னாவை உண்டாக்கி கொண்டு மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டு போகிறது. இப்பொழுதோ அவர் ஆரம்பத்தில் இருந்த வண்ணமாகவே திரும்பி அப்படியே சரியாக அவரையே கொண்டு வரத்தக்கதாய் முதிர்ச்சி அடைந்திருக்கிறது. அவருடைய அதே ஊழியம், அதே இயேசுவானவர், அதே வல்லமை, அதே பரிசுத்த ஆவி, பெண்டேகோஸ்தினாலில் கீழே இறங்கி வந்த அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு கிரியை செய்து கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியாய் இருக்கிறார். மகிமையிலே மகிமை அடைந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு அதன் மூல வித்துக்கு திரும்ப சென்று அதே அடையாளங்களையும், அதே அற்புதங்களையும், அதே ஞானஸ்தானத்தையும், அதே விதமான ஜனங்கள் அதே விதமாக நடந்து கொண்டும் அதே வல்லமையோடும் அதே உணர்ச்சிகளோடும் இருக்கிறது. அது மகிமையின் மேல் மகிமை அடைந்து கொண்டு போகிறது. அடுத்து நடக்கின்றது, இந்த மகிமையிலிருந்து நாம் அவரை காணும் போது அவருக்கு இருக்கும் அதே போன்ற மகிமையான சரீரத்திற்குள்ளாக மாறுவோம். ஆபிரகாம் அதே காரியத்தை கண்டான். இப்பொழுது கவனியங்கள், அது எப்படி மாற்றப்பட்டது என்று நாம் பார்ப்போம். கல்வாரி முதற்கொண்டு அவருடைய மகிமையை பகிர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அவருடைய சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டோம் என்று இருக்கிறது. ஒரே ஆவியினாலே நாம் எல்லாரும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருக்கிறோம்.
ஒரே தண்ணீரினால் அல்ல, ஒரே ஆவியினாலே நாம் யாவரும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அது சரியே. பின்னர் நாம் அவரில் ஒரு பகுதியாக ஆகிறோம். நான் உங்களை அதிக நேரம் காக்க வைக்கவில்லை என்று நினைக்கிறேன். புரிகின்றதா? நான் அதிக நேரம் காக்க வைக்கவில்லை என்று நினைக்கிறேன். ஆனால் அது ஒரு மகத்தான இசை தொகுப்பு வாசிக்கப்படுவது போன்று அல்லது ஒரு நாடகம் நடிக்கப்படுவது போன்று இருக்கிறது. எனக்கு இசை தொகுப்பை பற்றியோ அல்லது நாடகத்தை பற்றியோ அதிகம் தெரியாது. கார்மென் என்ற நாடகத்தை நடித்துக் கொண்டிருக்கும் போது பார்த்திருக்கிறேன். நான் அது குறித்து பேசிக் கொண்டிருந்தேன். என்னுடைய மகளும் மற்றவர்களும் அதில் பங்கேற்றிருந்தனர். அந்த இசை தொகுப்பை அப்படியே அவர்கள் நடித்து காட்டினர். கிறிஸ்துவுக்குள்ளாக பரிசுத்த ஆவியினால் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளும் போதும் அது அதே விதமாயிருக்கும். இப்பொழுது பாருங்கள், மகத்தான ருஷிய தொகுப்பாளரால் தொகுக்கப்பட்ட பீட்டரும் ஓநாயும் என்ற கதையை உங்களில் அநேகர் படித்திருக்கலாம் அல்லது கேட்டிருக்கலாம். அவர்கள் அதை அடையாளங்கள் முதலானவர்களை கொண்டு நடித்து காட்டினர். அந்த கதையை அறிந்த எவரும், அதாவது அதை காகிதத்திலிருந்து படிக்கக்கூடியவர்கள், அந்த இசை தொகுப்பை கேட்கக்கூடியவர்கள், எப்படியாய் அது நடிக்கப்படுவதை நாடகமாய் நடித்து காட்டுபவர்களுக்கு ஏன் அவர்களுக்கு தெரியும். அவர்களால் அதை நோக்கி பார்த்து அந்த மாற்றத்தை காண முடியும். ஆனால் இப்பொழுது அந்த தொகுப்பாளன் ஏதோ காரியத்தை எழுதி அது சரியான விதமாக நடித்து காட்டப்படவில்லை என்றால் என்ன சம்பவிக்கும்? அங்கே ஏதோ சம்பவிக்கிறது என்றும் அதை அறிந்து கொள்ள முடியாத குறைபாடு இருக்கிறதையும் நீங்கள் கண்டறிவீர்கள். அதை தொகுத்தவன் அதை தொகுத்து அதை அப்படியே எழுதி வைத்திருக்கிறான். பின்னர் அந்த இசை தொகுப்பு இசைக்கப்படுகிறது. ஆனால் தப்பு தாளத்தை கொடுக்கிறது. அங்கு எங்கோ தவறு ஏற்பட்டிருக்கிறது. இயக்குபவர் சரியான அசைவை கொடுக்கவில்லை. புரிகின்றதா? என்னுடைய லூத்தரன் சகோதரனே, இன்றைக்கு காரியம் அந்த விதமாகத்தான் இருக்கிறது. என்னுடைய பாப்டிஸ்ட் சகோதரர்களே, என்னுடைய பெந்தேகோஸ்து சகோதரர்களே, எல்லா வித்தியாசமான ஸ்தாபங்கள் இருக்கின்ற என்னுடைய சகோதரர்களே, இன்றைக்கு காரியம் அந்த விதமாகத்தான் இருக்கிறது. புரிகின்றதா? ஏதோ லூத்தரின் காலத்தின் தாளத்தை அல்லது வெஸ்லியின் காலத்தின் தாளத்தை கொடுக்க அதே போன்று இப்பொழுது முயற்சிக்கிறீர்கள். சரியாக பார்த்தால் இசை தாளானது அது இன்னொரு காலத்தினுடையது என்று கூறுகிறது. பாருங்கள், புரிகின்றதா? நாம் லூத்தர் காலத்து வெளிச்சத்தில் ஜீவிக்க முடியாது. அவன் ஒரு சீர்திருத்தக்காரன். அவனுடைய ஊழியத்தின் பகுதியை நாம் பாராட்டுகிறோம். அந்த பகுதியை நாம் செய்து முடித்து விட்டோம். இப்பொழுதோ நாம் அதையெல்லாம் கடந்து புத்தகத்தின் பின்பாகத்துக்கு வந்து விட்டோம். புரிகின்றதா? நாம் அதை அந்த விதமாக இசைக்க கூடாது. என் சகோதரர்களே, உங்களால் அதை செய்யக்கூடியதான ஒரே ஒரு வழி இதுதான். உலக சகோதரர்களே, உலகின் வித்தியாசமான பல பாகங்களைச் சேர்ந்த என் சகோதரரே, அதை செய்வதற்கு அந்த நடத்துகிறவனுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதை தொகுக்கும் போது தொகுத்தவனுக்கு இருந்த அதே ஆவிக்குள்ளாக அதை நடத்துபவன் இருக்க கூடுமானால் அப்பொழுது அதை அவனால் சரியா செய்ய முடியும். சபையானது இசை தொகுப்பு தானே. உலகமானது இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது. சபையும் இசை தொகுத்தோனும் நடத்துகிறவனும் எல்லாருமாய் அதை தொகுத்தோனுடைய ஆவிக்குள் ஆகும் போது அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டது என்று அவர்கள் சொல்லும் வேளையிலே அது சரியான தாளத்தை தராது. ஆனால் அது தன்னுடைய சரியான போக்கிற்குள் சரியான ஆவிக்குள்ளும் போகும்போது அது சரியா இருக்கும். அதை தொகுத்தோனுடைய ஆவி கீழே இறங்கி வரும் மட்டில் உங்களால் அதை எப்படி செய்ய முடியும்? ஆமென். அற்புதங்களின் நாட்கள் கடந்து போகவில்லை என்று நீங்கள் கூறும்போது அந்த இசை தொகுப்பு ஆமென் என்று சத்தமிடும். இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் தொடும்போது அந்த இசை தொகுப்பு ஆமென் என்று சத்தமிடும். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று இசை தொகுப்பு கூறும்போது ஆமென், நான் அதை பெற்றுக் கொண்டு விட்டேன் என்று சத்தமிடும். இனி அதை குறித்து யூகிக்கும் காரியம் அல்ல. முழு இசை தொகுப்பும் வார்த்தையோடு இசைந்து போகின்றது. அப்படியே இசைந்து போகிறது. அதுதான் காரியம். ஓ, அது ஒரு அற்புதமான காரியம். நடத்துபவனும் தொகுத்தவனும் ஒரே ஆவிக்குள் இருக்க வேண்டும். அதே விதமாக கருவிகளை இசைப்பவர்களும் அதெல்லாவற்றையும் நன்றாக அப்படியே நடிக்க இசைக்க அவர்களும் அந்த ஆவிக்குள் இருக்க வேண்டும். என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று உலகம் வியந்து கொண்டிருக்கிறது. கம்யூனிசத்தை குறித்து பேசுகிறார்கள். எனக்கு அது அலுத்து போய்விட்டது. இந்த எல்லா ஒன்று கூடுதலும் பிரிவுகளும், ஓ இரக்கம், கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கையில் இந்த எல்லா அர்த்தமற்ற காரியங்களா? அங்கே ஏதோ தவறான தாளம் இருக்கிறது. அங்கு எங்கோ நடத்துகிறவர் தொகுத்தவரின் ஆவியிலிருந்து விலகி போய் இருக்கிறார் என்று அஞ்சுகிறேன். நாம் அந்த தொகுத்தவரின் ஆவியை
அந்த மூல தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளும் போது தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு இந்த வேதாகமத்தை எழுதினார்கள் என்று வேதம் கூறுகிறது. தேவனுடைய வேதமும் ஒரு விசுவாசியும் இணைகிறது போன்று அந்த சீனர்களின் 2 துண்டு காகிதங்களும் ஒன்றாய் இணைகிறதை காண்பீர்கள். ஏனென்றால் அவர்கள் இருவரும் ஆவியாய் இருக்கிறார்கள். அவை இரண்டும் ஒரே காரியங்கள். அவைகளிடம் சரியாக அப்படியே ஒன்றாக பொருந்துகிறது. ஆனால் இன்றைக்கு நமக்கு என்ன தேவை என்றால் நடத்துபவர்கள். அது சரி, வார்த்தைக்கு திரும்புதல், திரும்பி அப்படியே அது கூறின வண்ணமாய் விசுவாசிப்பது. அப்பொழுது நீங்கள் தேவனை தாமே காண்பீர்கள். அதுதான் திரை நீக்கப்படுதல், நாடகம் மெய்ப்பொருளாக்கப்படுகிறது. சரி, அவர் ஒரு வரலாற்றின் தேவன் என்று இன்றைக்கு அவர்கள் கூறுகிறார்கள். அவர் சிவந்த சமுத்திரத்தை கடந்தார் என்று நாங்கள் அறிவோம். அவர் இவை யாவையும் செய்தார். எபிரேய பிள்ளைகளோடு அவர் அக்கினி சூளையில் இருந்தார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். இன்றைக்கும் அவர் அதே தேவனா இல்லை என்றால் ஒரு வரலாற்றின் தேவனால் என்ன நன்மை? மனிதன் எப்பொழுதும் தேவன் செய்தவர்களுக்காக தேவனை மகிமைப்படுத்துகிறான். அவர் செய்ய போகிறவர்களுக்காக அதை குறித்து சிந்திக்கிறான். ஆனால் அவர் செய்து கொண்டிருக்கிறதையோ அசட்டை செய்கிறார். அதை செய்ய அதுதான் மனிதனுக்குள்ளாக இருக்கிறது. இன்றைக்கும் அதே காரியம்தான் சகோதரர்களே, அதே காரியம்தான் அது. ஓ என்ன, நாம் திரும்பி உலகம் காணக்கூடிய இடத்தில் அந்த இசை தொகுப்பை சரியாக இசைக்கும்படி செய்வோமாக. இயேசு சொன்னார், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் எடுத்துக் கொள்ளுவேன் என்று. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். நடத்துகிறவர்கள் இசைப்பவர்களோடும் தொகுத்தவரோடும் சரியான ஆவியோடு இணையட்டும், எல்லா காரியங்களும் சரியாயிருக்கும். அப்பொழுது அதை குறித்து யூகிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நாம் அவரோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டிருக்கிறோம். எபிரேயர் 13:8 அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று கூறுகிறது. அப்போஸ்தலர் 2 நாம் அவரோடு அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறோம். நாம் அவர்களோடு அதே ஞானஸ்தரத்தோடும் அதே காரியங்களோடும் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்பொழுது அவர் இருந்த எல்லாமும், அவர் இருக்கின்ற எல்லாமும், அவர் இருந்த எல்லாமுமே, அவர் இருக்கின்ற எல்லாமும் நாம இருக்கிறோம். சரியாக அப்படியே இதை போன்றே நான் ஒரு உண்மையான அமெரிக்கனாக இருக்க விரும்பினால் அவள் இருந்ததான எல்லா காரியங்களோடும் அவள் இருக்கின்ற எல்லா காரியங்களோடும் நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டிருக்க வேண்டும். நான் ஒரு உண்மையான அமெரிக்கனாக இருந்தால் நான் அவளோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட வேண்டும். நான் ஒரு உண்மையான அமெரிக்கனாக இருந்தால் நான் பிளைமவுத் ராக்கில் இறங்கி இருக்க வேண்டும். ஆமென், நான் இறங்கினேன். நான் ஒரு அமெரிக்கனா இருந்தால் அவ்விடமே நீங்களும் புனித யாத்திரை பிதாக்களோடு நீங்களும் பிளைமவுத் ராக்கில் இறங்கினீர்கள். பிளைமவுத் ராக்கில் அவர்களும் வந்து இறங்கிய போது நான் அவர்களோடு இருந்தேன். நீங்களும் அப்படியே எல்லோருமே. ஆபத்தை எச்சரிக்க நான் பால் ரிவருடன் பாதையில் சவாரி செய்து சென்றேன். அது முற்றிலும் சரியே. இங்கே கீழே இருக்கும் வேலி போர்ஜில் நான் பனிக்கட்டி நிறைந்த டெலாவேரை ஒரு கூட்ட யுத்த வீரரோடு கடந்தேன். அவர்களில் பாதி பேருக்கு பாதரட்சைகள் கூட கிடையாது. அதற்கு முன்பாக நான் ஜார்ஜ் வாஷிங்டனோடு கூட இரவு முழுவதுமாய் ஜெபித்தேன். ஒரு தரிசனத்தை இருதயத்தில் கொண்டவனாய் நான் டெலாவேரை கடந்தேன். நாம் அமெரிக்கர்கள். ஆமையா, வேலி போர்ஜில் நான் நிச்சயமாக இதை செய்தேன். மூல நன்றி செலுத்தின பிதாக்களோடு கூட நானும் நன்றியை தெரிவித்தேன். நான் தேவனுக்கு நன்றியை செலுத்தினேன். நான் உண்மையானவர் அமெரிக்கனானால் நான் அந்த மேஜையில் அங்கே அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். நான் ஒரு உண்மையான அமெரிக்கனானால் நான் ஸ்டோன்வெல் ஜாக்சனோடு நின்ற போது நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். நான் ஒரு உண்மையான அமெரிக்கனானால் பாஸ்டன் டீ பார்ட்டியின் போது நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். ஆமையா, அப்பொழுது நாம் நம்முடைய கண்களுக்கு மறைவாக செய்கிற காரியங்களை ஏற்க மறுத்தோம். நான் உண்மையான அமெரிக்கனானால் அங்கே நான் அதனோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். ஆமையா, ஓ என்ன, முதல் 4ஆம் தேதி ஜூலை மாதம் 1776ஆம் ஆண்டு நான் சுதந்திரமணியை அடித்தேன். நான் சுதந்திரமணியை அடித்து நாங்கள் சுதந்திரமானோம் என்று அறிவித்து ஒரு உண்மையான அமெரிக்கனா இருக்க நான் செய்ய வேண்டியதாய் இவைகள் இருக்கிறது. சகோதரனுக்கு விரோதமாக சகோதரன் சண்டையிட்ட புரட்சியில் அவளுடைய அவமானத்தோடு நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். அவளுடைய மகிமை நான் தாங்கிக் கொண்டது போலவே அவளுடைய அவமானத்தை நான் தாங்கிக் கொள்ள வேண்டியதா இருந்தது. நான் ஒரு அமெரிக்கனானால் நான் அப்படி இருந்தாக வேண்டும். நான் அவளோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். ஆமையா, லிங்கன் அவர்கள் தம்முடைய உரையை ஆற்றின போது நான் அங்கே கெட்டிஸ்பர்கில் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். ஆமையா, ரத்தம் தோய்ந்த போர் வீரர்களின் சரீரங்களின் மேல் பேக் ஐலண்டில் நான் இருந்தேன். நான் பேக் ஐலண்டில் எழும்பி நின்றேன்.
குவாமில் நான் கொடியை நாட்ட நான் உதவி செய்தேன். நான் ஒரு உண்மையான அமெரிக்கன். ஆமென். அவள் என்னவில்லாமோ நானும் அதுவே. அதை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். ஆம், நிச்சயமாக அமெரிக்காவுக்கு இருந்தது எல்லாவற்றிலும், அவளுக்கு இருக்கின்றது எல்லாவற்றிலும் ஒரு அமெரிக்கனா இருக்க நான் இன்னமும் அதுவாக இருக்கிறேன். அவள் இருந்த எல்லாவற்றிலும் நான் இருந்தாக வேண்டும். என்றால் நான் அவளோடு அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டிருக்கிறேன். ஒரு உண்மையான கிறிஸ்தவனாய் இருப்பதிலும் அதே காரியம்தான். நீ அதனோடு கூட அடையாளம் கண்டு கொள்ளப்பட வேண்டும். நான் மோசேயோடு பிரசங்கித்தேன், நோவாவோடு இருந்தேன், வரப்போகின்ற நியாய தீர்ப்பை குறித்து ஜனங்களை எச்சரித்தேன். ஒரு உண்மையான கிறிஸ்தவனாக இருப்பதற்கு பற்றி எரிகின்ற புதிரின் அருகே நான் மோசேயோடு கூட இருந்தேன். நான் அக்கினி சம்பத்தை கண்டேன். நான் அவருடைய மகிமையை கண்டேன். நான் அங்கே வனாந்தரத்திற்குள்ளாக மோசேயோடு கூட இருந்தேன். ஒரு கிறிஸ்தவனாய் இருக்க தேவன் இருந்ததான எல்லா காரியங்களிலும் நான் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியவனாய் இருக்கிறேன். ஒரு கிறிஸ்தவனாய் இருக்க நான் அவருடைய மகிமையை கண்டேன். நான் அவருடைய சத்தத்தை கேட்டேன். விலைக்கு கூறி அதை என்னிடத்திலிருந்து எடுத்து வெளியே எறிய பிரயாசிக்காது. ஏனென்றால் நான் அங்கே இருந்தேன். நான் எதை குறித்து பேசுகிறேன் என்று நான் அறிவேன். என்ன சம்பவித்தது என்று நான் கண்டேன். ஆமையா, நான் சிவந்த சமுத்திர தண்டை இருந்தேன். அப்போது தேவனுடைய ஆவியானது அசைந்து கீழே இறங்கி வந்து ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கத்துக்கு தண்ணீரை பிரித்தது. ஒரு நாணல் கூட்டத்தின் ஊடாக அல்ல. இன்றைக்கு அதைத்தான் கூற அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆனால் அவர்களோ 90 அடி ஆழமுள்ள சமுத்திரத்தின் ஊடாக கடந்து சென்றார்கள். நான் தேவனுடைய ஆவியை கண்டிருக்கிறேன். சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக உலர்ந்த தரையில் நான் மோசையோடு கூட நடந்தேன். நான் சீனா மலையண்டை நின்று இடியையும் மின்னல்களையும் கண்டேன். நான் அங்கே அவர்களோடு மன்னா புசித்தேன். அந்த கண்மலையிலிருந்து வந்த தண்ணீரை குடித்தேன். அதை இன்னமும் இன்றிரவும் செய்து கொண்டிருக்கிறேன். மன்னா புசிப்பவர்களோடு கூட நான் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டேன். அந்த கண்மலையின் தண்ணீரை குடித்தவர்களோடு நான் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டேன். யோசுவா எக்காலத்தை ஊதும் போதும் எரிகோவின் மதில்கள் உடைந்து விழுந்த போதும் நானும் கூட அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டேன். தானியேலோடு கூட சிங்க கெபியிலே நானும் இருந்தேன். பற்றி எரிந்த அக்கினி சூளையிலே எபிரேய பிள்ளைகளோடு கூட நானும் இருந்தேன். கர்மேல் பர்வதத்தில் எலியாவோடு கூட நானும் இருந்தேன். அந்த குறை கூறுபவர்களுக்கு முன்னாக யோவான் ஸ்நானகனோடு நானும் இருந்தேன். தேவனுடைய ஆவி இறங்கினதை நானும் கண்டேன். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று தேவனுடைய சத்தம் கூறினதை நானும் கேட்டேன். ஆமையா, நான் நிச்சயமாக அதனோடு அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டேன். அது முற்றிலும் சரியே. அவர் லாசருவை எழுப்பின போது நான் அவனுடைய கல்லறை அண்டை அங்கே அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டேன். கிணற்றண்டை அந்த ஸ்திரீயின் பாவங்களை அவர் எடுத்து கூறின போது அவளோடு நான் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டேன். ஆமையா, அவருடைய மரணத்தில் நான் நிச்சயமாக அவரோடு அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டேன். முதலாவது உயிர்த்தெழுதல் நாளன்று நான் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டேன். நான் அவரோடு மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டேன். அவருடைய மரணத்தில் நான் அவரோடு அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டேன். மேலறையில் நான் 120 பேருடன் இருந்தேன். அவர்களோடு கூட நான் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டேன். ஓ, நான் பரவசப்படுகிறேன். ஆமென். ஓ, என்ன, நான் அங்கே அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டேன். நான் அவர்களை ஒருவனாய் இருந்தேன். அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டேன். அவர்களுக்கு இருந்த அதே அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன். நான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனானால் அது சம்பவித்த போது நான் அங்கே இருந்தேன். பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போன்றதை நான் உணர்ந்தேன். நான் அங்கே இருந்தேன். தேவனுடைய வல்லமை அதை அசைத்தது. அதை நான் உணர்ந்தேன். அந்நிய பாஷைகளில் பேசினவர்களோடு நானும் அங்கே இருந்தேன். அபிஷேகம் அங்கு வருகிறது நான் உணர்ந்தேன். நான் அவர்களோடு இருந்தேன். பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷைகளில் அவர்களோடு பேச துவங்கிய போது நான் அவர்களோடு அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டேன். அப்போஸ்தலர் 2 குறை கூறுபவர்கள் பேதுருவுக்கு முன்பாக இருந்த போது நான் பேதுருவோடு இருந்தேன். அவன் ஒரு மகத்தான பிரசங்கத்தை செய்த போது நான் அவனோடு அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டேன். ஆமையா, அப்போஸ்தலர் 4 அவர்கள் அங்கே கூடி வந்து அந்த கட்டிடம் அசைந்த போது நான் அவர்களோடு இருந்தேன். ஜெப கூட்டத்துக்கு பின்னர் அவர் உட்கார்ந்து கொண்டிருந்த போது கட்டிடம் அசைந்தது. அப்போது அவர்களோடு கூட நான் இருந்தேன். அவர்களோடு அங்கே நான் அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டேன். மார்ஸ் மேடையில் நான் பவுலோடு பிரசங்கித்தேன். ஆமையா, பத்மு தீவில் யோவானோடு நான் இருந்த அவருடைய 2ஆம் வருகையை கண்டேன். சீர்திருத்தங்களில் நான் லூதரோடு இருந்தேன். எரியும் கொல்லிகளில் இருந்து எடுக்கப்பட்ட கொல்லி ஆகிய வெஸ்லியோடு நான் இருந்தேன். ஆங்கிலிக்கன் சபைக்கு எதிராக ஏற்பட்ட மகத்தான கலகத்தின் போது நான் அவர்களோடு அங்கே இருந்தேன். இதோ இன்றிரவு இங்கே இருக்கிறேன். 1964 பென்சில்வேனியாவில் உள்ள
பிலடெல்பியாவில் இருக்கிறேன். அதே விதமான கூட்டத்தாரோடு அதே விதமான அனுபவத்தோடு நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். நான் நிச்சயமாக ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையானது வெளிப்படுகின்ற எந்த இடத்திலும் நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டவனாக இருக்க வேண்டும். தேவனுடைய ஆவியை உணரக்கூடிய கூட்டத்தாரோடு நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். அவர் திரை நீக்கப்பட்டார் என்பதை அறிந்திருக்கும் கூட்டத்தாரோடு நான் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்பவர்களோடும் இது இயேசு கிறிஸ்து நேற்று இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதாகும். மத வைராக்கியம் அல்ல என்பவர்களோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். இன்றிரவு இங்கு இருக்கின்ற அந்த கூட்டத்தாரோடு அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டேன். இருப்பினும் அவர்கள் சமய வேதம் கொண்டவர்கள் என்றும் மத வைராக்கியம் கொண்டவர்கள் என்றும் வேத வார்த்தையை முன்னிட்டு அப்படி அழைக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் நானோ இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்பட மாட்டேன். ஏனென்றால் விசுவாசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான தேவ வல்லமையாக இருக்கிறது. ஜீவிக்கின்ற நிருபங்கள் என்று பேசினதும் ரூபகாரப்படுத்தப்பட்டதும் ஆண் பெண்களுக்குள் மனித வடிவில் தேவன் தம்மை மறைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதுமானவைகளில் நான் அவர்களோடு இருக்கிறேன். ஓ தேவன் அவருடைய என் மார்பில் முகமுடியை மாற்றிக்கொள்வதில் மீண்டும் தம்மை திரை நீக்கி அவர் தம்மை அவருடைய ஜனங்கள் தம்முடைய மகிமையெல்லாம் ஒரு புறமாய் ஒதுக்கி வைத்துவிட்ட அந்த மகத்தான ராஜாதாம் என்று அறியும்படி செய்தார். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நான் அவர்களுக்கு திரையிடப்பட்டிருப்பேன். நீங்களோ என்னை காண்பீர்கள். ஏனென்றால் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். லூத்தரிலிருந்து வெஸ்லிக்கும் இப்படி மாறிக்கொண்டே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நான் இன்னமும் அதே தேவனாய் இருக்கிறேன். அதாவது அந்த மூல ஆதி மகிமைக்கு திரும்பி போகின்றார். அல்லேலூயா. ஒவ்வொரு ஸ்தாபன திரைகளையும் ஒவ்வொரு ஒலி தடையையும் அவர் உடைத்து போட்டார். ஓது மத வைராக்கியம் என்று கூறும் அந்த ஒலியை அதன் ஊடாக அவர் உடைத்து கொண்டு சென்றார். அங்கிருந்து வெளிவந்ததானே அந்த ஒலி, ஓ அந்த ஜனங்கள் பைத்தியக்காரர் என்று கூறுகிற அந்த திரையை உடைத்துக் கொண்டு அதன் ஊடாக சென்றார். ஆம், அவர் அதை செய்தார். ஓ நீங்கள் அதை செய்ய முடியாது, நீங்கள் ஒன்றுமில்லை, ஒரு வெறுமன மத வைராக்கியம் உள்ளவர்கள். அவர் அதனூடாக உடைத்துக் கொண்டு போனார். தெய்வீக சுகம் என்று அப்படி ஒரு காரியம் கிடையாது அவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர் அதை உடைத்துக் கொண்டு அதன் ஊடாக சென்றார். ஓ என்ன, ஏனென்றால் அவர் செய்வார் என்று அவருடைய வார்த்தை கூறுகின்றது. தேவனுடைய வார்த்தையை உன்னால் ஜெயிக்க முடியாது. இதோ இன்றைக்கு கூட ஒரு வல்லமை உள்ள ஜெயம் கொண்டவராய் அதோ அங்கே அவர் இருக்கிறார். ஏனென்றால் அவர் ஒவ்வொரு மெத்தடிஸ்ட், பாப்டிஸ்ட், பிரெஸ்பிட்டேரியன் மற்றும் எல்லா விதமான திரைகளையும் அவர் உடைத்து விட்டார். அவர் இன்னமும் அவருடைய ஜனங்கள் மத்தியில் பாரம்பரியங்களால் ஜெயிக்க முடியாதவராய் இன்றிரவு நின்று கொண்டிருக்கிறார். ஜனங்கள் என்ன வேண்டுமானாலும் கூறட்டும், என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும், என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும். அந்த ஒலி தடையை உடைத்துக் கொண்டு அதனூடாக தேவன் வருகிறார். நினைவிருக்கட்டும், ஒரு ஆகாய விமான ஒலி தடையை உடைக்கும் போது அதன் வேகத்திற்கு அளவே கிடையாது என்று அவர்கள் கூறினார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த பாரம்பரிய தடையை நீங்கள் உடைக்கும் போது, அதாவது இயேசு என்பது எப்போது இருந்தவர் இப்பொழுது அவர் இல்லை என்ற அந்த தடையை நீங்கள் உடைக்கும் போது, அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் காணும் போது, இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் தேவன் என்ன செய்வார் என்பதற்கு அளவே இல்லாமற் போய் இந்த உலகத்துக்கு தேவை என்ன என்பதை காட்டும். ஒரு உலகத்தின் காட்சி அல்ல, தேவனுடைய ஜீவிக்கின்ற பிரசன்னத்தோடு ஞானஸ்தானம் பண்ணவும் நிரப்பப்படவும் கூடியதான ஒரு எழுப்புதலை உலகிற்கு காட்டு. என் மார்பே தம்மை தாமே மனித மாம்சத்துக்குள் திரையிட்டுக் கொள்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு தடையையும் ஒவ்வொரு திரையையும் அது தகர்த்து விட்டது என்று நம்புகிறேன். ஒவ்வொரு திரையையும் அவருடைய பிரசன்னத்தை எதினாலும் மறைக்க முடியாது. ஜனங்களுக்கு இருதயத்தில் பசி உண்டாகும் போது அங்கே தகர்க்கப்பட ஒரு திரை ஆயத்தமாய் இருக்கிறது. நீங்கள் அதை சார்ந்திருக்கலாம். அவருடைய மகத்தான பரிசுத்த ஆவியை கொண்டு ஒவ்வொரு திரையையும் கிழித்து எரியுங்கள். அந்த வல்லமையான ஜெயம் கொண்டவர் இதோ இன்றிரவு இங்கே நிற்கிறார். நேற்று இன்றும் என்று மாறாதவர். அவர் எப்பொழுது செய்தது போல வியாதியஸ்தரை சுகப்படுத்திக் கொண்டு விசுவாசிகளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டு இருக்கிறார். அவரே வல்லமை உள்ள ஜெயம் கொண்டவராயிருக்கிறார். தோல்வியுள்ள பிசாசுகள் ஓட்டம் பிடிக்கின்றன. ஆமையா, அவர் சுற்றத்தில் இருக்கும் போது அவைகள் எப்பொழுதும் ஓட்டம் பிடிக்கும். முடிக்கும் தருவாயில் இதை நான் கூறுகிறேன். ஒரு வயதான கிண்ணறக்காரனை பற்றின ஒரு கதையை அநேக வருஷங்களுக்கு முன்பாக படித்திருக்கிறேன். அவனிடம் ஒரு பழைய பெட்டில் இருந்தது. அவன் அதை விற்க போவதாயிருந்தான். இக்கதையை நீங்கள் அநேக முறை கேட்டிருக்கிறீர்கள். அவர்கள் அதை ஒரு குறிப்பிட்ட விலைக்கு விற்பதா இருந்தார்கள். அந்த ஏலம் விடுபவன் இதற்கு யார் எனக்கு இன்னின கரையும் கொடுக்க முடியும் என்று கூறினான்.
அதற்கு ஒரு சில நாணயங்கள், ஒரு கால் 50 காசுகள் அப்படி ஏதோ கொடுப்பதாக முன்வந்தார்கள் என்று நினைக்கிறேன். ஏலக்காரன் அதற்கு ஒரு முறை 2 முறை என்றான். நேரடியாக பின்னால் இருந்து ஒரு மனிதன் எழும்பி நின்று, ஒரு நிமிஷம் பொறுங்கள் என்று கூறினான். அவன் நடந்து முன்னால் வந்து அதை கரத்தில் எடுத்தான். இந்த பாடலை வாசித்ததாக வைத்துக் கொள்வோம். இம்மானுவேலின் ரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே, பாவிகள் அதற்கு அடியில் போகும்போது அவர்களுடைய எல்லா ஊற்ற கரையும் நீன்றி போகிறது. அதை வாசித்து விட்டு கீழே வைத்தவுடன் அங்கே கண்ணீர் சிந்தாத கண்களே கிடையாது. அதற்கு பிறகு யார் இதற்கு விலை கூறுவார்கள் என்றான். ஒருவன் $5000 என்றான், இன்னொருவன் $10,000 என்றான். அது விலையேறு பெற்றது. ஏன்? அதனுடைய உண்மையான தரத்தை அந்த பெடலின் வயதான எஜமான் வெளிப்படுத்தி விட்டார். ஓ சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை எழுதினவரான இந்த வார்த்தையின் எஜமான் அந்த மகத்தான பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய பெடலின் நாணை அன்பினால் சுத்தப்படுத்தி உன்னுடைய இருதயத்தின் ஊடாக இழுக்கிறார். இம்மானுவேலின் ரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே, நீங்கள் அதன் முழு கரையத்தையும் திரை நீக்கப்பட்ட தேவன் நேராக பார்வைக்கு வருகின்றதையும் காண்பீர்கள். அதாவது பெந்தேகோஸ்தே நாளன்று ஜனங்களின் மேல் வந்தபோது இருந்த வண்ணமாகவே அவர் இருக்கிறார். கீனோஸாகிய அவர் அவர்களுக்குள்ளாக தம்மை முழுவதுமாக ஊற்றினார். அது உண்மை. சகோதரன் பெண்ணாம், நான் முயற்சி செய்தேன், நான் இதை அதை மற்றதை செய்தேன் என்று நீங்கள் கூறலாம். ஒரு நாள் நியூ மெக்சிகோவில் உள்ள கால்ஸ்பேடில் எனக்கு கூட்டங்கள் இருந்தது. நாங்கள் இந்த பழைய பேட் டென்னில் அங்கே போயிருந்தேன். அது பார்ப்பதற்கு என்னவோ போல் இருந்தது. நாங்கள் அங்கே போய் சேர்ந்தோம். அந்த இடத்தை அடைந்தவுடன் அவன் விளக்குகளை அணைத்து விட்டான். ஓ என்ன எவ்வளவு இருள் என்பது உங்களால் யூகித்து பார்க்க முடியும். அது அவ்வளவு இருளாய் இருந்தது. அது உங்களால் உணர முடிந்தது. காலங்கள் அந்த விதமாகத்தான் ஆகிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை சபை அடையாளம் கண்டு கொள்ள தவறும் போது, சீயோன் குமாரத்திகள் அவர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற விதத்தை நீங்கள் காணும் போது, நம்முடைய சகோதரர்கள் புகைப்பதும் குடிப்பதும் அசுத்தமான துணுக்குகளையும் மற்ற காரியங்களையும் கூறிக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளான அவர்களுடைய அறிக்கைகளை பற்றி கொண்டிருக்க இன்னமும் முயற்சிக்கின்றதை காணும் போதும், ஓ என்ன அது இருளாய் இருக்கிறது, காரிருளாய் இருக்கிறது. அவருடைய வருகையின் அடையாளத்தை நாம் காண்கிறோம். வெடிவதற்கு முன்பாக எப்பொழுதுமே இருளாய் இருக்கும். பின்னர் அந்த நாளை வாழ்த்தவும் அதை அறிவிக்கவும் காலை நட்சத்திரம் பிறகு வரும். கவனியங்கள், அங்கே உள்ளே ஒரு சிறு பெண் இருந்தால் அவர்கள் விளக்கை அணைத்த உடனே உச்ச குரலில் அலறினாள். வழிகாட்டியின் பக்கத்தில் ஒரு சிறுவன் நின்று கொண்டு அவன் விளக்கை அணைப்பதை அந்த விதமாய் பார்த்து கொண்டிருந்தான். அந்த சிறு சகோதரிக்கு ஒரு வலிப்பு வரும் தருவாயில் அவள் இருந்தாள். அவள் அலறிக்கொண்டு மேலும் கீழுமாய் குதித்துக் கொண்டிருந்தாள். ஓ, அடுத்து என்ன சம்பவிக்க போகிறது? என்ன விஷயம்? என்ன காரியம்? அவன் என்ன கூச்சலிட்டான் என்று உங்களுக்கு தெரியுமா? பயப்படாத சிறு சகோதரியே, விளக்கு போடக்கூடிய ஒரு மனிதன் இங்கே இருக்கிறான் என்று அவன் கூறினான். கவனி சிறு சகோதரியே, நாம் சிறியவர்களாய் இருக்கிறோம், சிறுபான்மையோராய் இருக்கிறோம் என்று நினைக்கலாம். ஆனால் பயப்படாதே, இங்கே ஒரு மனிதன் இருக்கிறார். அவரால் விளக்கு திருப்பி போட முடியும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்களா? சில வினாடிகள் நாம் தலைகளை வணங்குவோம். உங்களை காக்க வைத்ததற்காக நான் வருந்துகிறேன். ஓ பரலோகத்தின் மகத்தான தேவனே, உம்மை தாமே நீர் திரை நீக்குகிறீர். உம்மை தாமே நீர் திறந்து காட்டுகிறீர். மகத்தான மகிமையின் ராஜாவாக உம்மை அறியும்படியாய் செய்கிறீர். இந்த சிறு எடுத்துக்காட்டுகளை இன்றிரவு எடுத்து அவைகள் ஜனங்களின் இருதயங்களுக்குள்ளாக விழும்படி செய்வீராக. அந்த திரை நீக்கப்பட்டவரை, கீழே இறங்கி வந்து தேவாலயத்தின் திரைச்சீலையை 2ஆக கிழித்த அந்த நபரை, பின்னர் அந்த திரையை விட்டு வெளியே சென்று பெந்தேகோஸ்தே நாளன்று மீண்டுமாக மாம்ச திரைக்குள்ளாக சென்ற அந்த நபரை, என்றென்றைக்குமாய் அப்படியே மாறாதவராய் இருந்து மகிமையின் மேல் மகிமை அடைகின்ற அந்த நபரை நாங்கள் காணும்படியாய் செய்வீராக. இப்பொழுது எல்லா இயற்கையானவைகளும் நடந்து கொள்ளுகிறது போலவே இதோ நாங்கள் இங்கே திரும்பி வந்திருக்கிறோம். சரியாக திரும்பவுமாய் மூல வித்திற்கு வந்திருக்கிறோம். நேராக ஒரு சபை காலத்தில் இருந்து இன்னொரு சபை காலத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த கடைசி சபை காலத்தில் இதோ நாங்கள் திரும்பவுமாய் பெந்தேகோஸ்தே நாளன்று விழுந்ததான அந்த மூல காரியத்திற்கே வந்துவிட்டோம். ஒவ்வொரு வேத வார்த்தையும் நிறைவேறுவதற்கு சாயங்கால நேரத்தில் உண்டாகும் வெளிச்சத்துக்கு வந்துவிட்டோம். நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். இன்னும் அநேக காரியங்களை நீருமுட வார்த்தையில் வாக்களித்திருக்கிறீர். பிதாவே, அந்த திரைக்குள்ளாக உடைத்துக் கொண்டு ஊடாக இன்னும் போகாத யாரேனும் இங்கே இருப்பார்களானால், அல்லது அந்த திரைக்குள்ளாக சென்று வெளியே வந்த யாரோ ஒருவரை பார்த்து பாவனை செய்கின்ற யாரேனும் இங்கே இருப்பார்களானால், இன்றிரவு அவர்களுக்கு கிருபையை கொடும் பிதாவே. அந்த மகத்தான
ஜெயம் கொண்டவர், மன்னிப்பதற்கு கிருபையினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராய் இங்கே நின்று கொண்டிருக்கிறதை அவர்கள் காணும்படியாய் செய்வீராக. இதை அழியும் பிதாவே, எங்கள் தலைகள் வணங்கி இருக்கிற வேளையிலே இவ்விடமாய் சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? எத்தனை பேர்கள் ஒரு கால் இப்படி சொல்லக்கூடும்? சகோதரன் பிரண்ணாம், நான் என்னுடைய கரத்தை உயர்த்துகிறேன், எனக்காக ஜெபிப்பீரா? உங்கள் தலை தாழ்த்தினவாறு உங்கள் கரத்தை உயர்த்துங்கள். ஜெயங்கொண்டவரை உண்மையாகவே நான் காணும் வரைக்கும் நான் ஒவ்வொரு திரையினூடாகவும் உடைத்துக் கொண்டு போக விரும்புகிறேன் என்று கூற முடியுமா? தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. என்னே கரங்களை பாருங்கள், உயர மாடியிலும் கூட தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாடியிலிருந்து பின்னால் வரைக்குமாய் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உண்மையான உத்தமத்தோடு இருங்கள். இடது பக்கமாய் இருக்கிறவர்கள் கரத்தை உயர்த்துங்கள். இந்த விதமாய் கூறுங்கள், சகோதரன் பிரண்ணாம், எத்தனை வருஷங்களாக நான் கிறிஸ்தவனாய் இருந்து வருகிறேன், ஆனால் உண்மையாகவே அந்த திரையினூடாக நான் வந்ததே கிடையாது. நான் அதை உண்மையாகவே செய்ததே கிடையாது. அப்பொழுது அவர்கள் செய்ததான காரியத்தை நான் உடையவனாக இல்லை என்று. நான் பக்குவமான சூழ்நிலையில் வளரும் தாவரமாய் இருக்கிறேன். இதைதான் நான் இன்றைக்கு உடையவனாய் இருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உண்டான ஒரு புஷ்பத்தை எடுத்து பாருங்கள். நீங்கள் அதை தட்டி கொடுக்க வேண்டும், அதற்கு தெளிக்க வேண்டும், தண்ணீர் ஊற்ற வேண்டும். ஆனால் அங்கே பாலைவனத்திலே விளைகின்ற அந்த மூலை தாவரம் அதே விதமான புஷ்பம் பார்ப்பதற்கு அதை போன்றே இருக்கும். அதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைப்பதில்லை. ஆனால் அதன் மேல் ஒரு பூச்சியும் ஏறுகிறதில்லை. அது கரடு முரடானது. அது ஒரு உண்மையானது. உங்களால் அன்றைய கிறிஸ்துவத்தை இந்த நாளின் சத்தியத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? இன்றைக்கு உலகத்தினூடாக தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளும் இந்த கூட்டத்தாரை பெந்தேகோஸ்தே நாளன்று இருந்தவர்களான கிறிஸ்தவர்களோடு ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? தட்டி கொடுத்து மெச்சு பேசி ஒரு சபையிலிருந்து இன்னொரு சபைக்கு விரும்பாத எதையாவது கூறினால் உடனே எழும்பி வெளிநடப்பது, இதை போன்றவர்களை யூகித்து பார்க்க முடியுமா? முடியாது. என்ன காரியம்? அது ஒரு மறு உற்பத்தி செய்யப்பட்டது. மோசையின் உருவச்சிலையை செதுக்கின மைக்கேல் ஆஞ்சலோ, நீங்கள் அதன் மறு உற்பத்தியை குறைந்த விலையில் வாங்கலாம். ஆனால் அசனால மூல பிரதியை, கர்த்தருடைய பந்தியை வரைந்த ஓவியன், அந்த மூல பிரதியை நீங்கள் வாங்க வேண்டுமானால் எத்தனையோ லட்சக்கணக்கான டாலர்கள் பெருமானம் உள்ளது என்று நான் நினைக்கிறேன். அது எங்கே இருக்கிறது என்று கூட எனக்கு தெரியாது. ஆனால் அதனுடைய மலிவான பிரதியை நீங்கள் $1.98 வாங்கலாம். உங்களால் முடியும். அந்த விதமாகத்தான் அது இன்றைக்கு இருக்கிறது. ஒரு மலிவான கிறிஸ்தவன், ஒரு மறு உற்பத்தி செய்யப்பட்ட பிரதி, ஒரு சபையை சேர்ந்து கொண்டவன் ஒரு சிகரெட்டுக்கு அவர்களை விலைக்கு வாங்கிவிடலாம், அல்லது ஒரு பொது மதுவுக்கு, அல்லது தலைமுடி வெட்டப்பட்டு உதட்டுக்கு சாயம் பூசின ஒரு ஸ்திரீக்கு உலக நாகரிகத்தில் அவளை நீங்கள் விலைக்கு வாங்கிவிடலாம். ஆனால் அசலானது உங்களால் தொடக்கூட முடியாது. அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறவராக அவரை முழு காட்சியாய் நான் காண்கிறேன். ஓ கிறிஸ்தவனே, நீ ஒரு உண்மையான கிறிஸ்தவனாய் இருக்க விரும்பவில்லையா? கரத்தை உயர்த்தாத யாராவது இருப்பீர்களானால் நான் ஜெபிக்க போகிறேன். இப்பொழுது செய்வீர்களா? தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது அருமையாய் இருக்கிறது. அதை பாருங்கள். எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தை வெறுமையாய் உம்மிடத்துக்கு திரும்பி வராது. வாக்குத்தத்தம் செய்தவர் நீரே. நீர் சொன்னீர் என்று கூறுவதற்கு மாத்திரமே நான் உத்தரவாதம் உள்ளவனாய் இருக்கிறேன். நான் வெறுமனே உம்முடைய வார்த்தைகளை திருப்பி கூறுகிறேன். நீர் சொன்னீர், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீர் அதை வாக்களித்தீர். கர்த்தாவே, இன்றைக்கு அவைகளின் மறு உற்பத்திகள் எங்களிடம் இருக்கிறது. அதை விசுவாசிக்கிறோம் என்று அநேகர் கூறுகிறார்கள், ஆனால் விசுவாசிப்பதில்லை. அதை வெளிக்காட்டுகிறது. ஆனால் கர்த்தாவே, அசலானவைகளும் கூட இருக்கிறது. இங்கே இன்றிரவு நீர் அதை அருளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பையனும் பெண்ணும் புருஷனும் ஸ்திரீயும் அவர்கள் எந்த தேசத்தை சேர்ந்தவர்களாய் இருந்தாலும் சரி, எந்த நிறமுள்ளவர்களாய் இருந்தாலும் சரி, எந்த சபையை சேர்ந்தவர்களாய் இருந்தாலும் சரி, தேவனே அவர்களை நிரப்பும். இன்றைக்கு எங்கள் மத்தியிலே அதே இயேசுவானவரின் உண்மையான வெளிப்படுதலை அவர்கள் காணும்படியாய் செய்வீராக. பெந்தேகோஸ்தே நாளன்று அவர் தம்மை வெளிப்படுத்தினது போன்றே இந்த காலத்துக்கு பரிசுத்த ஆவியானவராய் இருப்பதை வெளிப்படுத்தி காட்டும். இதை அழியும். வார்த்தை நிறைவேறுகிறதையும் தீர்க்க தரிசனங்கள் நடந்தேறுகிறதையும் காண்கையில் உலகத்தின் சபை அல்லது சபைகளின் உலக ஆலோசனை சங்கம் என்று அழைக்கப்படுகிறதை நாங்கள் ஒப்பிடுகிறோம். பெந்தேகோஸ்தே நாளின் வாக்குத்தத்தத்தோடு ஒப்பிடுகிறோம். எந்த ஒரு ஒப்புமையே அங்கே கிடையாது. அந்த சீட்டை கொண்டு எங்களுடைய அழுக்கான வஸ்திரங்களை சலவை செய்ய முடியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் திரும்பி 100 வருவோமானால் அங்கே ஒரு சுத்திகரிக்கும் செய்முறை இருக்கிறது. அப்பொழுது நம்முடைய அனுபவம் தேவனுடைய வார்த்தையும் ஒன்றுக்கு ஒன்று பொருத்தமாயிருக்கும். அப்பொழுது நம்முடைய சுதந்திர வீதத்தை நாம் உரிமை பாராட்ட முடியும். இந்த ஜனங்களை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கையில் இன்றிரவு இதை அழியும் கர்த்தாவே. எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய தேவை என்னவோ அதை அழியும் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஆமேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதிக நேரமாய் காத்துக் கொண்டிருந்ததற்காகவும்
நின்று கொண்டிருந்ததற்காகவும் நான் வருந்துகிறேன். உங்களுக்கு மிக்க நன்றி. 10 நிமிடங்கள் வரைக்கும் காக்க வைத்தேன். காலையில் நான் உங்களை காணுமட்டாய் கர்த்தர் உங்களுடனே இருப்பாராக. இப்பொழுது நான் இந்த கூட்டத்தை இதை நடத்துகிற மேலாளரிடம் திருப்பி தருகிறேன்.